guys, this is Harish Kumar from CyberCrypts. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி லேர்ன் பண்ண போகிறோம்னா சி லாங்குவேஜ் பற்றி ஃபுல்லாகவே லேர்ன் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு வந்து எப்படி ஒரு பேசிக்கான ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறதுலேருந்து ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, லூப்னா என்ன, வேரியபிள்னா என்ன, ஸ்ட்ரக்சர்ஸ்னா என்ன, இது எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் லேர்ன் பண்ண போகிறோம். ஓகே ஃபைன். நம்ம வந்து ப்ரோக்ராமிங் பார்ட்டுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம லைட்டாக வந்து ப்ரோக்ராமிங்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் ப்ரோக்ராமிங்? நம்ம எல்லாருமே வந்து டிவி யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? டிவி வந்து நம்ம ரிமோட் யூஸ் பண்ணி ஏன்னா ஒரு சேனல் மாற்றுவோம், அப்படி இல்லைன்னா வந்து வேறு எதனா ஒரு ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ பேசிக்லி நம்ம அந்த பிளேஸில் என்ன பண்ணுறோன்னா ரிமோட் யூஸ் பண்ணி டிவிக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, இந்த மாதிரி சேனல் வந்து சேஞ்ச் பண்ண, அப்படி இல்லைன்னா வால்யூம் வந்து சேஞ்ச் பண்ணுன்ற மாதிரி. ஸோ ப்ரோக்ராமிங்னா ஒன்றும் இல்லை, ஒரு மெஷினுக்கு சர்டைன் டாஸ்க்கை செய்யறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ என்ன இன்ஸ்ட்ரக்ஷனா, ஒரு டாஸ்க்கை எப்படி செய்யணும், அண்ட் தென் என்ன செய்யணும், எந்த டைமில் செய்யணும். ஸோ இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷனை ப்ரொவைட் பண்ணுறது தான் வந்து ப்ரோக்ராமிங்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து டிவி சொல்லும்போது அதில் நம்ம லிமிட்டடான ஃபங்க்ஷன் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்மளோட ஓன் கோட் ரைட் பண்ணும்போது நம்ம எந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் வேணால் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம், எந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் வேணால் சிமுலேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் நம்மளோட சிஸ்டமில் எப்படி ப்ரோக்ராமிங் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டை செட்டப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ப்ரோக்ராம் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு உங்களோட கோடை ரைட் பண்ணுறதுக்கு, அதை கம்பைல் பண்ணுறதுக்கு, அண்ட் அதில் எரர் வந்துச்சுன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டூல்ஸ் எல்லாம் தேவைப்படும். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா ப்ரொவைட் பண்ணக்கூடிய டூல் வந்து நம்ம இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சி லாங்குவேஜுக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் ஷார்ட்டாக ஐடிஇ என்ன இருக்குன்னா நிறைய இருக்குது. அதில் வந்து என்னோட ஃபேவரட் கோட் பிளாக்ஸ்னு ஒரு ஐடிஇ இருக்குது. ஸோ கோட் பிளாக்ஸ், நீங்கள் விண்டோஸ் யூஸராக இருந்தீங்கன்னா கோட் பிளாக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கோட் பிளாக்ஸ் வந்து விண்டோஸில் கான்ஃபிகர் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஜஸ்ட் வந்து கோட் பிளாக்ஸ்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய டவுன்லோட் ஆப்ஷன் நல்லா வரும். ஸோ இதில் டவுன்லோட் பைனரின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் பைனரின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து சேம் கோட் பிளாக்ஸ் ஐடியோட டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு சில இதில் கம்பைலரோட வரும், ஒரு சில வந்து கம்பைலர் இல்லாமல் வரும், ஒரு சில 32 பிட், ஒரு சில 64 பிட்ன்ற மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வேரியேஷன், பட் சேம் வெர்ஷன். இதில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியது கம்பைலரோடு இருக்கக்கூடிய வெர்ஷன் தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இதில் கம்பைலரோடு இருக்கக்கூடிய வெர்ஷன் என்னென்னா கோட் பிளாக்ஸ் 20.03 MinGW-setup இருக்கு இல்லையா? இதில் தான் வந்து உங்களுக்கு கம்பைலரோட கிடைக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் பேக்கேஜ் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு இதர் ஃபாஸ்அப் அப்படி இல்லைன்னா sourceforge.netனு வந்து 2 ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ரெண்டுத்தில் எது வேணாலும் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் விண்டோஸில் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து கோட் பிளாக்ஸ் ஃபுல்லாக உங்களோட சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிக்கும். தட்ஸ் இட். ஓகே, நான் இருக்கிறது வந்து லினக்ஸ் சிஸ்டமில் இருக்கேன். ஸோ எனக்கு வந்து கோட் பிளாக்ஸுக்கு பதில் நான் VS Code அப்படின்ற அனதர் ஐடி வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ VS Code வந்து உங்களுக்கு விண்டோஸ்க்கும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் விண்டோஸில் ட்ரை பண்ணுறதுனாலும் ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் விண்டோஸில் வந்து VS Code இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதாவது கூட வந்து கம்பைலர் டீபகர் எல்லாத்தையும் தனித்தனியாக இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ விண்டோஸில் அது எல்லாத்தையும் தனித்தனியாக இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ப்ராசஸாக இருக்கும். பட் நீங்கள் கோட் பிளாக்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா கோட் பிளாக்ஸில் வந்து உங்களுக்கு அது எல்லாத்தையும் பில்டினாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் வந்து விண்டோஸில் எப்படி டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் செட்டப் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நம்ம வந்து இப்போது லினக்ஸுக்கு எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் லினக்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் வந்து இங்கே லினக்ஸ் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் நான் VS Code வந்து என்னோட ப்ரைமரி கோட் எடிட்டராக இந்த டுட்டோரியலில் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம VS Code டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதுக்காக VS Code டவுன்லோட். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் லிங்க் போனீங்கனாலே உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட்லேருந்து VS Code டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு விண்டோஸ் லினக்ஸில் வந்து டெபியன் வெர்ஷன் அப்படி இல்லைன்னா வந்து RPM வெர்ஷன் அப்படி இல்லைனா மேக் புக் யூஸ் பண்ணிங்கன்னா மேக் வெர்ஷன் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து நான் ஃபெடோரா யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு அந்த RPM டவுன்லோட் பண்ணணும். நான் உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் வாக் த்ரூ வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். நான் இந்த RPM பேக்கேஜ் அப்படின்னா டெபியன் பேக்கேஜை டவுன்லோட் பண்ணிட்டேன்னா அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி அந்த பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கங்க. என்னோட சிஸ்டமில் வந்து ஆல்ரெடி நான் VS Code இன்ஸ்டால் பண்ணிட்டுருக்கேன். அதனால் நான் திரும்ப அந்த பேக்கேஜ் டவுன்லோட் பண்ண விரும்பல. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணும்போது அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணணும் வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் வந்து ஃபெடோரா யூஸராக இருக்கீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா ஜஸ்ட் வந்து sudo RPM-i நீங்கள் டவுன்லோட் பண்ண பேக்கேஜ்க்கான பாத்.
ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆர்பிஎம் பேக்கேஜ்க்கான பாத் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அதுவே வந்து நீங்கள் கேல்நாக்ஸ் அப்படி இல்லைன்னா உபுண்டு ஆர்எல்ஸ் சம் டெபியன் பேஸ்ட் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா சேம் கமாண்ட் sudo பட் நம்ம வந்து இங்கே ஆர்பிஎம்னு வந்து டைப் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ஆர்பிஎம்முக்கு பதில் ppkg அப்படின்ற கமாண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் லினக்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா dpkg -i உங்களோட .debன்னு ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் வந்து டெபியன் பேஸ்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ அந்த .debன்ற பேக்கேஜ்க்கான பாத் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். தட்ஸ் இட். ஸோ பேசிக்கலி வந்து நீங்கள் VS Code டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் இதுதான். ஸோ நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அண்ட் தென் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது உங்களுக்கு இப்போ ஒரு கோட் எடிட்டர் அவைலபிளாக இருக்குது உங்களோட சிஸ்டமில். ஸோ கோட் எடிட்டரில் நம்ம வந்து நம்மளோட கோடை ரைட் பண்ணுவோம், தென் அதை எடிட் பண்ணுவோம். பட் ஜஸ்ட் வந்து ஒரு கோடை நம்ம ரைட் பண்ணுறதை தாண்டி அதை நம்ம கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணோம்னா மட்டும்தான் அது வந்து ஏதாச்சும் ஒரு யூஸ் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணுறது ஜஸ்ட் வந்து எஸ்ஏ எழுதுகிற மாதிரி அதர்ஸ் ரீட் பண்ணுறதுக்காக கிடையாது, ஏதோ ஒரு சம் ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணுன்றதுக்காக கோட் ரைட் பண்ணுறோம். ஸோ அது வந்து அந்த ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணணும்னா அதை நம்ம கம்பைல் பண்ணணும். ஸோ சி லாங்குவேஜ்ன்றது ஒரு கம்பைல்டு லாங்குவேஜ். ஸோ அதுக்கு நம்ம கம்பைலர் இன்ஸ்டால் பண்ணணும் இல்லையா. அதுக்கான கமாண்ட் என்னென்னா, நீங்கள் லினக்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கோட் பிளாக்ஸ் ஐடி இன்ஸ்டால் பண்ணும்போது அது கூடவே சேர்ந்த கம்பைலர் எல்லாம் வந்து பை டிஃபால்ட்டாக வந்துட்டு இருக்கும். பட் லினக்ஸ் சிஸ்டமில் மோஸ்ட் ஆஃப் த லினக்ஸ் சிஸ்டமில் இந்த கம்பைலர் எல்லாம் வந்து பை டிஃபால்ட்டாக அவைலபிளாக இருக்குது. பட் நீங்கள் வந்து டபுள் செக் பண்ணிக்கணும்னா என்ஷோர் பண்ணிக்கிறது ஜஸ்ட் sudo. நான் வந்து ஃபெடோரா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஆர்பிஎம் வெர்ஷன், ரெட் ஹேட்டோட ஓப்பன் சோர்ஸ் வெர்ஷன் மாதிரி வந்து சொல்லலாம். ஸோ sudo dnf install gcc gdb. ஸோ gcc மீன்ஸ் GNU C கம்பைலர்ன்றதை வந்து ஷார்ட்டாக GCCன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து GDB மீன்ஸ் GNU debuggerன்றதை வந்து ஷார்ட்டாக GDBன்னு வந்து சொல்லுவோம். ஸோ GCC வந்து நம்மளோட ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். அதே GDB எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னா நம்மளோட ப்ரோக்ராமில் எரர் இருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையும் செக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ உங்கள் பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து அதர் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா லைக் ஃபெடோரா இல்லாமல் உபுண்டு இல்லை கேல்லினக்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் கமாண்ட் வந்து ரன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நான் sudo dnfன்ற கமாண்ட் யூஸ் பண்ணேன் இல்லையா. ஸோ அதுக்கு பதில் நீங்கள் sudo apt install gcc gdb இந்த ஒரு கமாண்ட் நீங்கள் ரன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ என்னோட சிஸ்டமில் ஆல்ரெடி வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து என்னோட ரெபாசிட்டரி எல்லாம் அப்டேட் ஆகிட்டு இருக்கேன். ஸோ இதை வந்து கொஞ்சம் டைம் ஆகுன்றதுனால என்னோட இந்த அப்டேட் ப்ராசஸ் எல்லாம் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னோடய சிஸ்டமில் ஆல்ரெடி வந்து என்னோட GCC கம்பைலரும் வந்து இன்ஸ்டால் ஆகியிருக்கு. அண்ட் தென் GDBயும் வந்து எனக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கு. எஸ், ரெண்டுமே எனக்கு அவைலபிளாக இருக்குது. தட்ஸ் இட். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்மளோட கோட் எடிட்டரை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் VS Code ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் VS Code இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஏன்னா வந்து நான் என்னோடய VS Code ஒரு கஸ்டம் தீம் இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ நம்ம வந்து C ப்ரோக்ராம் இதில் வந்து கோடிங் பண்ணணும்னா நமக்கு வந்து சம் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து தேவை. ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நமக்கு சைடில் வந்து நமக்கு சைட் பாரில் எக்ஸ்டென்ஷன் ஒரு ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்ச் விண்டோ வரும். ஸோ இந்த சர்ச் விண்டோவில் ஜஸ்ட் C-lang வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ C-langனு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட்லேருந்து அஃபிஷியலாக C லாங்குவேஜ்க்கான ஒரு எக்ஸ்டென்ஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் நீங்கள் வந்து உங்களோட கோட் எடிட்டரில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து C லாங்குவேஜ்க்கான கம்பைல் பண்ணுறதுக்கு ப்ளஸ் இன்டெலிஜென்ஸ் டீபக் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் C லாங்குவேஜ்க்கு. ஓகே, அண்ட் தென் நம்ம வந்து இப்போது இது வரைக்கும் டூலிங் பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணோம். எப்படி வந்து நம்மளோட கோட் எடிட்டரை செட்டப் பண்ணுறது, அதே நம்மளோட கம்பைலர்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம்.
மேபி இது வந்து லிட்டில் ஸ்பீடாக போகிற மாதிரி தெரியலாம், பட் நான் டூலிங்கில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேணாம், ப்ளஸ் ஆக்சுவல் கோடிங்கில் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணலான்னு யோசிக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து இந்த பார்ட் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஓகே ஃபைன். நம்ம வந்து இப்போது VS கோடில் நம்ம எந்த ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறோமோ அந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணணும். ஸோ நான் வந்து எப்பயும் என்னோட ப்ரோக்ராம் எல்லாத்தையும் ஒரு பர்டிகுலர் டைரக்டரிக்குள்ளே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா அது மோர் ஆர்கனைஸ்டாக இருக்கும்ன்றதுனால. ஸோ அதனால் நான் வந்து ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நம்மளோட எல்லா கோடையும் ரைட் பண்ண போகிறோம். ஸோ நான் எந்த ஃபோல்டரை வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ண போகிறேன்னா, என்னோட டெஸ்க்டாப்பில் Clang அப்படின்ற இந்த ஒரு பர்டிகுலர் ஃபோல்டர் தான் என்னோட எல்லா கோடையும் நான் ரைட் பண்ண போகிறேன். ஓகே, தட்ஸ் ஆசம். ஸோ Clangன்றது வந்து ஒரு எம்டியான ஒரு டைரக்டரி. ஸோ இந்த எம்டியான டைரக்டரிக்குள்ளே நான் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபைல் நேம் வந்து நான் பேசிக்ஸ்னு கொடுத்துக்கிறேன். basics.c. நம்மளோட C லாங்குவேஜ் ஃபைல்ஸ் எல்லாமே .cன்ற எக்ஸ்டென்ஷனோட இருக்கும். ஸோ C லாங்குவேஜ் சோர்ஸ் கோட் எல்லாமே .cன்ற எக்ஸ்டென்ஷனோட தான் இருந்தாகும். ஸோ என்னோட basics.c ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம ஆக்சுவல் கோடிங் பார்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் திங், நம்ம ஒரு C லாங்குவேஜோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு C லாங்குவேஜ் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம்னா அதில் வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து ரைட் பண்ண தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து எந்த ப்ரோக்ராம் பண்ணுறனாலும் அதில் இன்புட் அவுட்புட்ன்றது ஒரு எசென்ஷியலான பார்ட். ஸோ எல்லா ப்ரோக்ராமையும் இந்த மாதிரி சேமாக வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ரைட் பண்ணுறதுக்கு பதில் ஒரு லைப்ரரியில் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ரைட் பண்ணி வச்சுட்டோம்னா, நம்ம காமனான ஒரு லைப்ரரியில் ரைட் பண்ணி இருக்கும்போது ஸோ எல்லாரும் வந்து அந்த லைப்ரரியில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ரீயூஸ் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டில் அந்த மாதிரி எந்தெந்த ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ண போகிறோம், அது எந்த லைப்ரரியிலேருந்து யூஸ் பண்ண போகிறோன்ற சம் ரெஃபரன்ஸை நம்மளோட கம்பைலருக்கு ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ரெஃபரன்ஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ஹெடர் செக்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து ஹெடர் செக்ஷன் இருக்கும். ஹெடர் செக்ஷன். ஸோ இந்த ஹெடர் செக்ஷனில் நம்மளோட இன்க்ளூட்ஸை ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் அப்படின்ற ஒரு லைப்ரரியிலிருந்து இன்புட் அண்ட் அவுட்புட்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து அந்த ரெஃபரன்ஸை கம்பைலருக்கு ப்ரொவைட் பண்ணணும் இல்லையா, இந்த பர்டிகுலர் லைப்ரரியை நான் வந்து இந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரெஃபரன்ஸை நான் இங்கே ப்ரொவைட் பண்ணுறேன். #include stdio.h. கிரேட். ஸோ நான் ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட்கான லைப்ரரியை இந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறேன்றதை நான் கம்பைலருக்கு இன்டிமேட் பண்ணியிருக்கேன். தட்ஸ் கிரேட். ஓகே, அதுக்கடுத்து வந்து நமக்கு நெக்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய செக்ஷன் வந்து குளோபல் வேரியபிள் செக்ஷன். ஓகே, ஸோ இந்த குளோபல் வேரியபிள் செக்ஷனில் நம்ம வந்து எந்த மாதிரியான வேரியபிள்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணுவோம்னா, ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்து இந்த த்ரூ அவுட் ப்ராஜெக்ட் அப்படிலாம் இந்த த்ரூ அவுட் C ஃபைலில் நமக்கு வந்து நீடடாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம மல்டிபிள் பிளேஸில் அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸை வந்து ரெக்வயர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஈச் பேஸ்லையும் நம்ம தனித்தனியாக டிஃபைன் பண்ணி அங்கே நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு பதில் நம்ம இங்கே டாப்பில் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அந்த வேரியபிளில் நம்ம அந்த வேல்யூஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா இந்த த்ரூ அவுட் C ஃபைல் அந்த பர்டிகுலர் வேல்யூ நமக்கு ஆக்சசிபிளாக இருக்கும். ஸோ இந்த ஹோல் C ஃபைல் அப்படிலாம் ஹோல் ப்ராஜெக்டில் நம்ம சம் வேல்யூ வந்து தேவைன்னா ஸோ அதை நம்ம எல்லாத்தையும் வந்து இந்த குளோபல் வேரியபிள் செக்ஷனில் டிஃபைன் பண்ணுவோம். ஸோ வேரியபிள்னா என்னென்னு வந்து தெரியலைன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ரோக்ராமிங்கில் என்டர் ஆகிருக்கீங்கன்னா வேரியபிள்ன்றது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான டேர்மாக இருக்கலாம். ஸோ வேரியபிள் மீன்ஸ் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் பக்கெட் மாதிரி வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பக்கெட்டில் நம்ம வந்து சம் வேல்யூ வந்து போட்டு வச்சுருவோம். ஸோ அந்த வேல்யூ எடுத்து நம்மளால் ரீயூஸ் பண்ண முடியும், அப்படின்னா அதை ப்ராசஸ் பண்ண முடியும், திரும்ப வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸோ மெமரியில் நம்ம ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம மெமரியில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற டேட்டா இருக்கு இல்லையா, அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக இந்த வேரியபிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். தட்ஸ் இட். ஸோ C லாங்குவேஜ்ன்றது வந்து ஒரு ஸ்டாட்டிக்லி டைப்டு லாங்குவேஜ். ஸோ வாட் இஸ் மீன் பை ஸ்டாட்டிக்லி டைப்டு லாங்குவேஜ்? நம்ம ஒரு டைம் வந்து ஏதாச்சும் ஒரு வேரியபிளுக்கு ஒரு டேட்டா டைப்பை அசைன் பண்ணிட்டோம்னா நம்மளால் அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு டேட்டா டைப்பை நம்பர்னு வந்து மார்க் பண்ணுறேன்னா என்னால் வந்து அதுக்கு ஒரு கேரக்டரை ஃப்யூச்சரில் அசைன் பண்ண முடியாது. ஸோ எக்ஸாக்ட்லி.
நான் வந்து இப்போது இன்டீஜர் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் வந்து டிஃபைன் பண்ணுறேன். இன்டீஜர் a = 7. ஸோ நான் வந்து இப்போது என்ன பர்டிகுலர் டேட்டாவை ஒரு மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ண போகிறேன்றதையும் நான் ஸ்பெசிஃபை பண்ணணும். இது வந்து ஏன்றது வேரியபிள் நேம், 7ன்றது வேல்யூ. நான் வந்து ஈக்குவல் சைன் யூஸ் பண்ணி ஏன்ற வேரியபிளுக்கு நான் 7ன்ற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். பட் வாட் இஸ் திஸ் இன்ட்? ஸோ இன்ட் மீன்ஸ் இன்டீஜர்னு வந்து அதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஸோ எதுக்காக இங்கே இன்ட்டுன்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம்னா, சி லாங்குவேஜ் வந்து ஸ்டாட்டிக்லி டைப்டு லாங்குவேஜ்னு வந்து சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஸ்ட்ராங்லி டைப்டு லாங்குவேஜ். ஸோ நம்ம என்ன டைப் ஆஃப் டேட்டாவை யூஸ் பண்ண போகிறோம், நம்ம வந்து வேரியபிள்ஸை மெமரியில் ஒரு பர்டிகுலர் வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு அதே நான் திரும்ப வந்து இந்த ப்ரோக்ராமில் ஆக்சஸ் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டோம். பட் ஆனால் நம்ம என்ன டைப் ஆஃப் வேல்யூவை மெமரியில் ஸ்டோர் பண்ணுறோன்றதை நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டாக டிஃபைன் பண்ணியாகும் நம்மளோட ப்ரோக்ராமில். ஸோ நம்ம வந்து நம்பர்ஸை இந்த மாதிரி ஒரு ஹோல் நம்பர் 7, 8, 9, 10 அந்த மாதிரி ஹோல் நம்பர்ஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு நமக்கு இன்டீஜர் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் இன்டீஜர், ஏன்னா நம்மளோட ப்ரோக்ராமில் வெறும் வந்து நம்பர்ஸ் கூட மட்டும் தான் டீல் பண்ணுவோம்னு கிடையாது. ஆஃபன் வந்து நம்ம கேரக்டர்ஸ் கூட வந்து டீல் பண்ணுவோம், ஸ்ட்ரிங்ஸ் கூட வந்து டீல் பண்ணுவோம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் வந்து இன்னும் ஃபியூ மினிட்ஸில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஹெடர் செக்ஷன் இருக்குது, அதுக்கடுத்து நமக்கு குளோபல் வேரியபிள் செக்ஷன் இருக்குது, அதுக்கடுத்து நமக்கு நெக்ஸ்ட்டாக இருக்கிறது என்னென்னா நம்மளோட மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன், தட்ஸ் இட். ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷன் செக்ஷன் வந்து நம்மளோட மெயின் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ வாட் இஸ் மெயின் ஃபங்க்ஷன்? நம்மளோட ப்ரோக்ராம் வந்து நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறோம் இல்லையா? ஸோ நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது நம்ம ப்ரோக்ராம் சம்வேர் வந்து ஸ்டார்ட் ஆகணும், அதே சம் பிளேசஸில் எண்ட் ஆகணும். ஸோ எங்கே ஸ்டார்ட் ஆகணும், எங்கே எண்ட் ஆகணும் வந்து கம்ப்யூட்டர் வந்து நம்மளோட ப்ரோக்ராமை எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் வந்து கம்ப்யூட்டருக்கு நம்ம சொல்லணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மெயின் ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷன்றது வந்து மெயின்ன்ற ஒரு ரிசர்வ்டு கீவர்ட். ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷனில் தான் நம்மளோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் வந்து ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆகும். மெயின் ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் தான் இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் வந்து எண்ட் ஆகும். ஸோ நம்ம மெயின் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் என்னென்னா, இன்ட் மெயின் ஆஃப் தட்ஸ் இட். ஸோ இன்ட்ன்றது வந்து டேட்டா டைப். இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் என்ன வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுன்றதை நம்ம வந்து இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன ரிட்டர்ன் வேல்யூ நல்லா கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பேசும்போது அதை இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து இருக்கிறது நம்மளோட ஃபங்க்ஷன் நேம். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி சொன்னோம் மெயின் ஃபங்க்ஷன் வந்து சொன்னோம். மெயின்ன்றது ரிசர்வ்டு கீவர்ட். ஸோ மெயின் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்மளோட எல்லா சி ஃபைலையும் நெசசரியாக வந்து இருந்தே ஆகும். ஸோ அப்போ மட்டும்தான் நமக்கு வந்து கம்பைல் ஆகி ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நம்மளோட மெயின் ஃபங்க்ஷன் அவைலபிளாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து நம்மளோட ஃபங்க்ஷன் பாடி. ஸோ இந்த ஃபங்க்ஷன் பாடியில் வந்து நம்மளோட வேரியபிள் டிக்ளரேஷன்ஸ் வந்து நம்மளோட ப்ரோக்ராம் லாஜிக் அது எல்லாத்தையும் இந்த ஃபங்க்ஷன் பாடியில் தான் நம்ம ரைட் பண்ணுவோம். நீங்கள் வந்து ஆல்ரெடி பைத்தான் அப்படி இல்லைன்னா வந்து சம் அதர் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் திங் வந்து நோட் பண்ணியிருக்கலாம். நம்ம இந்த பிரேஸ் ப்ராக்கெட் வந்து யூஸ் பண்ணுறோம். நீங்கள் பைத்தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா வெறும் டேப்ஸ் மட்டும்தான் உங்களோட பர்டிகுலர் ஃபங்க்ஷன் பாடியோ, அப்படி இல்லைன்னா வந்து ஒரு ஃபார் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா வந்து கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டோட பாடி செக்ஷன் என்னன்றதை டிஃபைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவீங்க. பட் ஆனால் நம்ம சி லாங்குவேஜில் ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் அப்படி இல்லைன்னா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட பாடி என்னன்றதை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு இந்த பிரேஸ் ப்ராக்கெட், ஓப்பன் க்ளோஸ் பிரேஸ் ப்ராக்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஓப்பன் க்ளோஸ் பிரேஸ் ப்ராக்கெட்குள்ளே நான் ரைட் பண்ணக்கூடிய கோடு எல்லாமே இந்த மெயின் ஃபங்க்ஷனோட இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கான கோட்னு வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். ஓகே, நம்ம வந்து இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் பாடியில் 2 டிஃப்ரெண்ட் செக்ஷன் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து வேரியபிள் டிக்ளரேஷன். ஸோ அந்த வேரியபிள் டிக்ளரேஷன் செக்ஷனில் நம்ம இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்னென்ன வேரியபிள் எல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் நம்ம டிக்ளேர் பண்ணணும். ப்ளஸ் நம்ம ஆப்ஷனலி அதை இனிஷியலைஸும் பண்ணிக்கலாம். அது வந்து நம்மளோட விருப்பம் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அனதர் இன்டீஜர் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ட் ஆஃப் நம்பர் நான் 5 வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு இன்டீஜர் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து வந்து நமக்கு நெக்ஸ்ட்டாக என்ன செக்ஷன் இருக்குன்னா நம்மளோட ப்ரோக்ராம் லாஜிக் செக்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து அதர் லாங்குவேஜில் இதுக்கு மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் பைத்தான்லாம் ப்ரோக்ராம் பண்ணும்போது உங்களோட வேரியபிளை உங்களோட ப்ரோக்ராமில் எங்கே வேணால் டிஃபைன் பண்ணிக்கலாம். பட் ஆனால் சி லாங்குவேஜில் அப்படி கிடையாது. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக உங்களோட ஃபங்க்ஷனோட பிகினிங்கில் தான் உங்களோட வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணணும். அதுக்கடுத்து நீங்கள் உங்களோட ப்ரோக்ராமில் எங்கே வேணால் அந்த வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் அதை டிஃபைன் பண்ணுறது, அதை இனிஷியலைஸ் பண்ணுறதோ எதுவாக இருந்துச்சும் உங்களோட ஃபங்க்ஷனோட பிகினிங்லேயே அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணிடணும். அதுக்கடுத்து தான் நீங்கள் உங்களோட ப்ரோக்ராம் லாஜிக்கை ரைட் பண்ணணும். ஓகே,
நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் லாஜிக் செக்ஷனில் தான் நம்மளோட ப்ரோக்ராமோட லாஜிக்ஸ் எல்லாம் வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமில் என்ன ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணணுன்ற எல்லாத்தையும் இந்த ப்ரோக்ராம் லாஜிக் செக்ஷனில் தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் வந்து சிம்பிளி நான் யூஸருக்கு ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஷோ பண்ணணுன்றது தான் இந்த டோட்டல் ப்ரோக்ராமோட பர்பஸ்ன்னு வச்சுக்கோங்க. நான் ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட்டை தான் ஷோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நான் வந்து printf அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ printfன்றது நம்ம இம்போர்ட் பண்ண இந்த இம்போர்ட் இல்லை இன்க்ளூட் ஸோ இந்த இன்க்ளூட் பண்ண ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் லைப்ரரியோட ஒரு ஃபங்க்ஷன். ஸோ printf வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் printf ஆஃப் இல்லை டபுள் கோட்ஸ்குள்ளே நம்மளோட ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணணும். என்ன ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸருக்கு ஷோ பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணணும். ஹலோ வேர்ல்ட், that's awesome. ஸோ நம்ம வந்து நீங்கள் ஆல்ரெடி நோட் பண்ணியிருந்தீங்கன்னா நம்மளோட எல்லா நீங்கள் ஆல்ரெடி வந்து நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், நம்மளோட ஆல் சி ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட்ஸுமே செமிகோலனோட தான் வந்து எண்ட் ஆகணும். அது வந்து சி ப்ரோக்ராமோட ஸ்டாண்டர்ட். நீங்கள் வந்து ஆல்ரெடி ஜாவா அப்படிலாம் C++ ப்ரோக்ராம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஆல்ரெடி ஃபெமிலியராக இருக்கும். ஓகே, நம்ம வந்து இங்கே ஹலோ வேர்ல்ட் பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள் ஒன்லைனர் வந்து ரைட் பண்ணியிருக்கோம். அதே போல் நம்ம வந்து அதர் லாங்குவேஜஸில் லைக் பைத்தன்லலாம் டபுள் கோட் சிங்கிள் கோட் வந்து சேமாக கன்சிடர் பண்ணுவோம். பட் சி லாங்குவேஜில் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங் வந்து டிஃபைன் பண்ணுறீங்கன்னா மல்டிபிள் கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரிங் நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்கன்னா அது வந்து டபுள் கோட்ஸோடு தான் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணணும். அதுவே வந்து நீங்கள் ஒரு சிம்பிளான கேரக்டர் ஒரே ஒரு லெட்டர் மட்டும் நீங்கள் அசைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே ஒரு லெட்டரில் நீங்கள் ஆப்ரேட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து சிங்கிள் கோட் யூஸ் பண்ணணும். ஸோ சிங்கிள் கேரக்டர் வரும்போது நீங்கள் சிங்கிள் கோட் யூஸ் பண்ணுவீங்க. அதே போல் மல்டிபிள் கேரக்டர் வந்துச்சுன்னா நீங்கள் டபுள் கோட் யூஸ் பண்ணி ஆகணும். அது சி லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட். ஓகே, இப்போ நம்ம இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமை எப்படி கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை கம்பைல் பண்ணுறதுக்கான கமாண்ட் என்னென்னா GCC நம்மளோட சோர்ஸ் கோட் ஃபைல் வந்து இங்கே இன்புட்டாக ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து வந்து நம்ம இந்த கம்பைல் ஆகி வரக்கூடிய அவுட்புட்டை என்ன நேமில் ஸ்டோர் பண்ணணுன்றதை இங்கே ப்ரொவைட் பண்ணணும். ஸோ நான் என்ன நேமில் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா பேசிக்ஸ் அப்படின்ற ஒரு நேமில் வந்து ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நேம் நான் ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். நீங்கள் விண்டோஸ் யூஸராக இருக்கீங்கன்னா நீங்கள் கோட் பாக்ஸில் ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ கோட் பாக்ஸில் உங்களுக்கு பை டிஃபால்ட்டாக டாப்பில் வந்து பில்ட் அண்ட் ரன்னு ஒரு ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஒரு கேர் சிம்பிள் மாதிரி அதில் வந்து க்ரீன் கலர் பட்டன் மாதிரி இருக்கும், ஒரு ப்ளே பட்டன் மாதிரி. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்பைல் ஆகி உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். பட் நம்ம லினக்ஸில் வந்து இதை ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இது எல்லாத்தையும் மேனுவலாக டெர்மினலிருந்து கம்பைல் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ GCC basics.c -o பேசிக்ஸ்னு வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ basics.cன்ற சோர்ஸ் கோட் -o வந்து என்ன நேமில் அவுட்புட் வரணும்னு, ஸோ பேசிக்ஸ்ன்ற நேமில் எனக்கு கம்பைல்டு அவுட்புட் வந்து கிடைக்கணுன்றதை நான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன். வச்சு என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னா எனக்கு வந்து பேசிக்ஸ் அப்படின்ற ஒரு நியூ ஃபைல் வந்து என்னோட ப்ராஜெக்டில் க்ரியேட் ஆகிறத பார்க்கலாம். என்னோடய ப்ரோக்ராம் வந்து கம்பைல் ஆகிடுச்சு. கம்பைல் ஆனதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ./basics-ன்றதை கொடுத்து நான் என்டர் ப்ரெஸ் பண்ணேன்னா என்னோட ஹலோ வேர்ல்டுன்ற டெக்ஸ்ட் வந்து ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமை ரைட் பண்ணி கம்பைல் பண்ணி அது கூட அவுட்புட்டை நம்ம பார்த்துட்டோம். தட்ஸ் ஆசம். ஓகே, நம்ம வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். நம்மளோட ப்ரோக்ராம் லாஜிக் செக்ஷனில் எப்படி ஒரு பேசிக்கான அவுட்புட் யூஸருக்கு ஷோ பண்ணுறதுன்னு பார்த்தோம். நம்ம வேரியபிள்ஸ் பற்றி வந்து பேசணும் இல்லையா? நம்ம டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸு இருக்குது. நம்ம என்ன டைப் ஆஃப் டேட்டாவை மெமரியில் ஸ்டோர் பண்ணுறோன்னு டிஃபைன் பண்ணணும். ஸோ அதில் நமக்கு சி லாங்குவேஜில் ஒரு செட் ஆஃப் டேட்டா டைப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இன்டீஜர் வந்து சொன்னோம் இல்லையா? ஸோ இன்டீஜரில் நம்மளால் ஃபுல் நம்பர் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இன்டீஜர் மாதிரியே வந்து நமக்கு அதர் டேட்டா டைப்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அப்படி இல்லை டெசிமல் நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் ஆஃப்கோர்ஸ் வந்து சி லாங்குவேஜில் அதுக்கான ஒரு டேட்டா டைப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் 10.7 அப்படி இல்லைனா வந்து 3.14 அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணணும்னா அதுக்கு வந்து நமக்கு ஃப்ளோட் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் சி லாங்குவேஜில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ளோட் FT = நான் வந்து இங்கே 3.14ன்ற இன்புட் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். தட்ஸ் இட். ஸோ அதுக்கடுத்து வந்து நம்ம ஜஸ்ட் இது வரைக்கும் சோஃபார் வெறும் நம்பர்ஸ் கூட மட்டும்தான் டீல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஏதாச்சும் வந்து ஒரு கேரக்டரை நம்ம ஆப்ரேட் பண்ணணும்னா அதுக்கு சி லாங்குவேஜில் ஏதாச்சும் ஒரு டேட்டா டைப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் அதுக்கும் வந்து கேரக்டர் அப்படின்னு ஒரு டேட்டா டைப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேரக்டர் CH = நம்ம வந்து கேரக்டர்ன்றதில் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ
ஒரு கேரக்டர்னால ஜஸ்ட் வந்து சிங்கிள் கோட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஏ அப்படின்ற ஒரு கேரக்டர் நான் ஸ்டோர் பண்ணுறேன். நீங்கள் எந்த கேரக்டர் வேணால் ஸ்டோர் பண்ணலாம், பட் ஆனால் அதோட மெமரி லிமிட் ஒரு கேரக்டர் மட்டும்தான் உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கடுத்து வந்து நம்ம மல்டிபிள் கேரக்டருக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு சி லாங்குவேஜில் ஸ்பெசிஃபிக்காக நமக்கு ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் ப்ரொவைட் பண்ணல. பட் நம்மளால் ஒரு கேரக்டரை யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரிங்கோட ப்ராப்பர்ட்டிஸை சிமுலேட் பண்ண முடியும். ஸோ சம்வாட் லைக் ஸ்ட்ரிங்கில் நம்ம பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஒரு கேரக்டரில் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் பேசிக்காக வந்து சி லாங்குவேஜில் நமக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய டேட்டா டைப்ஸ். இதை தவிர நமக்கு சம் ஆஃப் டேட்டா டைப்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஏன்னா டபுள்னு வந்து ஒரு டேட்டா டைப் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ டபுள் டிபி இஸ் ஈக்குவல் டு, ஸோ டபுள்ன்றதும் வந்து ஃப்ளோட் மாதிரியே தான். இதில் வந்து நம்மளால் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். 16.28 6.28. ஸோ பட் ஆனால் வந்து ஃப்ளோட்டில் நம்ம ஸ்டோர் பண்ண முடிஞ்ச வேல்யூஸை விட ஹையர் ப்ரிசிஷனில் நம்மளால் வந்து டபுளில் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ டபுள்ன்றது வந்து கொஞ்சம் ஃப்ளோட்டோட அட்வான்ஸ் வெர்ஷன் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து நமக்கு அனதர் டேட்டா டைப் என்ன இருக்குன்னா லாங் இருக்குது. ஸோ லாங்குன்றது வந்து நம்மளோட இன்டீஜரோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் மாதிரி. ஸோ லாங்கில் வந்து நம்மளால் இன்டீஜரில் ஸ்டோர் பண்ண முடிஞ்ச வேல்யூஸை விட அதிகமான வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ln ஈக்குவல் டு ஸோ சம் ரேண்டம் வேல்யூ. ஸோ லாங்குன்றது வந்து நம்ம பேசிக்காக ஃபுல் நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ லாங் இன்டீஜர் ரெண்டுமே வந்து ஃபுல் நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஃப்ளோட்ன்றது வந்து நம்ம டெசிமல் நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். டபுள்ன்றதும் வந்து டெசிமல் நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். அதுக்கடுத்து வந்து நமக்கு ஷார்ட் அப்படின்னு வந்து ஒரு டேட்டா டைப் இருக்குது. ஸோ ஷார்ட் st is equal to 67. ஸோ ஷார்ட்ன்றது என்னென்னா இன்டீஜரோட ஒரு ஸ்மாலர் வெர்ஷன் மாதிரி. ஸோ இன்டீஜர் வந்து ஜென்ரலி மெமரியில் 4 bytes ஆஃப் டேட்டா வந்து எடுத்துக்கும். ஸோ ஷார்ட்ன்றது வந்து நம்ம அதை விட லோயர் அமௌண்ட் ஆஃப் டேட்டா கன்சியூம் பண்ணுற மாதிரி வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து மெமரியில் எவ்வளோ ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணணும், ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணுறதுக்கும் மெமரியில் எத்தனை பைட் வந்து ஆக்குபை பண்ணணும்னு ஒரு லிமிட் இருக்குது. ஸோ நம்ம வந்து இன்டீஜரில் டோட்டலி 4 bytes வந்து ஆக்குபை பண்ணணும். நம்ம ஒரு இன்டீஜர் டிஃபைன் பண்ணுறோன்னா அந்த இன்டீஜரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு ரேமில் 4 bytes வந்து மெமரி எடுத்துக்கும். அதே நம்ம ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் வந்து டிஃபைன் பண்ணுறோம்னா அதுக்கு 8 bytes வந்து ரேமில் கன்சியூம் ஆகும். அதே நம்ம ஒரு கேரக்டர் டிஃபைன் பண்ணும்போது அதுக்கு 1 byte வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ரேமில் நம்ம 1 byte அலோகேட் பண்ணணும். டபுள் வந்து 10 bytes அலோகேட் பண்ணணும். லாங்ன்றதும் வந்து 8 bytes. அதுக்கடுத்து ஷார்ட்ன்றது வந்து 2 bytes. ஐ மீன் நான் இங்கே வந்து யூஸ் பண்ணுறேன் இல்லையா அந்த டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ்ன்றது கமெண்ட்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த கமெண்ட் எல்லாம் வந்து எதுக்காக யூஸ் பண்ணோம்னா நம்மளோட ப்ரோக்ராமரோட ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான். ஸோ நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு கார்பரேட் என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது அப்படிலாம் ஒரு டீம் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போதோ நம்ம மட்டும் தான் அந்த ப்ராஜெக்டில் தனியாக ஒர்க் பண்ணுவோம்னு கிடையாது. நிறைய பீப்புள் அதில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் ஒரு ஃபங்க்ஷன் எதுக்காக க்ரியேட் பண்ணுறேன், நான் ஒரு ப்ரோக்ராம் லாஜிக் எதுக்காக ரைட் பண்ணியிருக்கேன்னு எனக்கு மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா பார்த்தது மற்ற எல்லாருக்குமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணுவேன்னா ஓகே இந்த மாதிரி வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு இது வந்து இந்த ப்ரோக்ராம் லாஜிக், ஸோ இந்த ப்ரோக்ராம் லாஜிக் இந்த பர்டிகுலர் ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுன்ற மாதிரி நான் நோட்ஸ் மாதிரி வந்து இங்கே சம் ஹிண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன்னா அதை ரீட் பண்ணி பார்க்கும்போது அதர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த கமெண்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா ப்ரைமரி பர்பஸ் டாக்குமெண்டேஷனுக்காக வந்து யூஸ் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக ரீடபிலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆனால் இங்கே வந்து நம்ம இந்த டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ்ன்ற ஒரு லைனுக்கும் நம்ம டைப் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஏன்னா டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ்ன்றது சி லாங்குவேஜில் சிங்கிள் லைன் கமெண்ட்னு சொல்லுவோம். அதே நம்ம வந்து மல்டிபிள் லைன் நமக்கு வேணாம். ஏன்னா டாக்குமெண்டேஷன்றது எப்பயும் வந்து 1 லைனில் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ மல்டிபிள் லைனில் வந்து நம்ம ஒரு கமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஆஸ்ட்ரிக் அண்ட் தென் multi line comment. அந்த மாதிரி மல்டி லைன் கமெண்ட்டுக்கு நம்ம ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஆஸ்ட்ரிக் அண்ட் தென் ஆஸ்ட்ரிக் ஃபார்வர்ட் ஸ்லாஷோட கிரியேட் பண்ணுவோம். ஸோ நம்மளோட டாக்குமெண்டேஷனை ஃபுல்லாக நம்ம இதில் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். Unclosed end. What is happening? Okay,
ஐடியில் ஏதோ ஒரு சின்ன இஷ்யூ. ஓகே ஃபைன். இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம்னா பேசிக்காக வந்து யூசருக்கு எப்படி ஒரு டெக்ஸ்ட்டை ஷோ பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். அந்த சி லாங்குவேஜில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கவர் பண்ணியிருக்கும். அதுக்கடுத்து வந்து நம்ம எப்படி வந்து கமெண்ட் எல்லாம் ஒர்க் ஆகுதுன்ற சம் பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருக்கோம். தட்ஸ் கிரேட். ஸோ இப்போ நம்ம ஃபர்தராக வந்து மூவ் பண்ணலாம். நம்ம வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட்டை மட்டும் யூசருக்கு ஷோ பண்ணுறது ஒரு யூஸுமே கிடையாது. நம்ம ஏதாச்சும் வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கேல்குலேஷன்ஸ் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேல்யூஸை யூசருக்கு வந்து ஷோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணுறேன்னா நான் ஆட் பண்ண வேல்யூவை யூசருக்கு வந்து ஷோ பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 2 நம்பர்ஸ் ஆட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2 நம்பர்ஸ் ரொம்ப நிறையா அங்கே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் அதை டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்டீஜர் a, b. ஸோ ஏக்கு வந்து நான் ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன், 10ன்ற வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பிக்கு வந்து 20ன்ற வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பேசிக்கான ஒரு சிம்பிள் இனிஷியலைசேஷன். அதுக்கடுத்து நான் இன்ட் ஆஃப் சம் ஈக்குவல் டு 0ன்னு வந்து அனதர் வேல்யூவும் வந்து நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் VS கோடில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களோட கோட் வந்து நீங்கள் ஃபார்மேட் பண்ணணும்னா Ctrl+A கொடுத்து உங்களோட டோட்டல் கோடையும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Shift+I கொடுத்தீங்கன்னா உங்களோட கோடு வந்து ஃபுல்லாக ஃபார்மேட் ஆகிடும். ஸோ நமக்கு இன்னும் கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் ஃபார்மேட் பண்ணிவிட்டு நம்ம டைப் பண்ணுறது. ஓகே, நம்மளோட கோடு வந்து ஃபுல்லாக ஃபார்மேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேசிக்காக என்ன ஒரு லாஜிக் ரைட் பண்ண போகிறோம்னா இந்த 2 நம்பர்ஸ் இருக்குது இல்லையா, இந்த 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆட் பண்ண ரிசல்ட்டை யூசருக்கு ஷோ பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு லாஜிக் தான் நம்ம இப்போ ரைட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம லாஜிக் ரைட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நம்ம சம்முன்னு ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 வேல்யூஸும் ஆட் பண்ணி இந்த சம்முன்ற வேல்யூவில் ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து நம்ம கம்பைலருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணணும். சம்முன்ற வேரியபிள் ஆட் பண்ண சொல்லி நம்ம வந்து நம்மளோட சிஸ்டம்க்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ தட்ஸ் ரியலி சிம்பிள். sum equal to a plus b. தட்ஸ் இட். டன். ஸோ நம்ம வந்து ஒரு பேசிக்கான சம்மேஷனுக்கான கோடு வந்து ரைட் பண்ணியிருக்கோம். பட் நம்ம சம்மேஷன் பர்ஃபார்ம் பண்ணிட்டோம், ஆனால் இதை யூசருக்கு ஷோ பண்ணணும் இல்லையா, அதை எப்படி பண்ணுறது? ஸோ அதை பர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். இந்த printf ஸ்டேட்மெண்ட் இருக்குது இல்லையா, ஸோ இந்த printf ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 2 ஆர்குமெண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் ப்ரொவைட் பண்ணுறது இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்குது இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஃபார்மெட்னு வந்து சொல்லுவோம். ஸோ நம்மளோட ஒரு டெம்ப்ளேட் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட்டில் யூசருக்கு என்ன டைப்பில் நம்ம வந்து டேட்டாவை ஷோ பண்ணணுன்றதை ப்ரொவைட் பண்ணணும். ஐ மீன் நம்ம என்ன டேட்டா ஷோ பண்ணணுன்றதுக்கான ஒரு ஃபார்மேட்டை இங்கே ப்ரொவைட் பண்ணணும். ஸோ நான் இங்கே வந்து த ரிசல்ட் இஸ், ஸோ த ரிசல்ட் இஸ்ன்னு வந்து நான் டைப் பண்ணிட்டேன். பட் சம்ஹவ் வந்து இந்த பர்டிகுலர் பிளேஸில் நம்மளோட இந்த சம்முன்ற வேரியபிளோட வேல்யூ வந்து பிளேஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளோட இந்த ஃபார்மேட்டில் வேரியபிள்ஸை நம்ம ஆட் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரை வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ என்ன டைப் ஆஃப் டேட்டாவை இந்த பர்டிகுலர் பிளேஸில் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ அந்த டைப் ஆஃப் டேட்டாவை நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணும்போது நம்மளோட இந்த printf ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்போது இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கிற ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரை நமக்கு வந்து நம்ம என்ன வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ணுறோமோ அந்த வேல்யூ வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கும். ஸோ நம்ம இங்கே பிரிண்ட் பண்ண வேண்டியது ஒரு இன்டீஜர் டேட்டா டைப், அது ஒரு நம்பர்ன்றதுனால ஸோ அது ஒரு டெசிமல் நம்பர். ஸோ %d வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். தட்ஸ் இட். அதுக்கடுத்து வந்து நம்ம என்ன வேல்யூ வந்து %d கூட வந்து ரீப்ளேஸ் பண்ணணுன்றதை வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ சம் அப்படின்ற ஒரு வேல்யூ தான் நான் இங்கே வந்து போட போகிறேன். ஸோ அந்த சம்ன்றதை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். தட்ஸ் இட். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணேன்னா லாஸ்ட் டைம் வந்து கம்பைல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண சேம் கமாண்ட் வந்து நான் திரும்ப இதை கம்பைல் பண்ணுறேன். gcc basics.c -o basicsன்ற சேம் கமாண்ட் நான் ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பைல் ஆகிடுச்சு. எனக்கு எந்த ஒரு எரரும் ஷோ பண்ணல. ஸோ அதை ரன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ./basics the result is 13 வந்து எனக்கு ஷோ பண்ணியிருக்கு. ஸோ பேசிக்காக என்ன நடந்திருக்குன்னா the result is ... this symbol. அதுக்கடுத்து வந்து %d வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த %dன்றது வந்து எனக்கு இந்த சம்ன்ற வேரியபிள்கான வேல்யூ வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஆக்ஷன் எல்லாமே எனக்கு printfன்ற ஒரு ஃபங்க்ஷன் தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. இதுவே வந்து நான் கொஞ்சம் மோஸ்ட் சஃபிஸ்டிகேட்டடாக என்ன 2 நம்பர் ஆட் பண்ணுறதுன்றதையும் வந்து ஷோ பண்ணணும்னா ஜஸ்ட் %d ப்ளஸ்
%d is equal to, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் தான். ஸோ இந்த டெம்ப்ளேட்டில் நான் வந்து 3 டிஃப்ரெண்ட் இன்டீஜர் டேட்டா டைப் வந்து ப்ரொவைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் நான் ஒரு வேரியபிளை இங்கே நான் பிளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், அந்த வேரியபிளோட ஃபார்மேட் என்னன்றதை ஸ்பெசிஃபை பண்ணணும். ஒரு இன்டீஜர் டேட்டா டைப் பண்ணுறதுனால நான் %d யூஸ் பண்ணுறேன். அதே ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்னா %f நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதே ஒரு கேரக்டர் நம்ம இங்கே பிரிண்ட் பண்ண போகிறோம்னா %c யூஸ் பண்ணியிருக்கோம். அதே வந்து நான் ஒரு டேட்டாவை ஹெக்ஸாடெசிமலில் நான் ரெப்ரசென்ட் பண்ணணும்னா நான் %x வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய நமக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் இருக்குது. ஸோ நான் இப்போதைக்கு வந்து டெசிமல் தான் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ %d வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து நம்ம இங்கே செட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ வித் எந்த வேல்யூ நம்ம வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த வேல்யூஸ் எல்லாம் இங்கே ப்ரொவைட் பண்ணணும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஏன்ற வேல்யூவை நான் இந்த பர்டிகுலர் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையருக்காக வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். a, b, sum. ஸோ பேசிக்லி வந்து நான் 3 டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரை இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ 3 டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் இல்லை, டோட்டலி நான் 3 சேம் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து இங்கே %d கொடுத்துருக்கு இல்லையா, ஸோ அந்த %d வந்து எனக்கு ஏன்ற வேல்யூவால் ரீப்ளேஸ் ஆகும். ஸோ ஆர்டராக வந்து எனக்கு ரீப்ளேஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையருக்கு a சப்ஸ்டியூட் ஆகும், செகண்ட் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையருக்கு எனக்கு b சப்ஸ்டியூட் ஆகும், தேர்ட் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையருக்கு எனக்கு %d சப்ஸ்டியூட் ஆகும். ஸோ இந்த printfல f ஸ்டாண்ட் ஃபார் ஃபார்மேட். ஸோ ஏன்னா ஃபார்மேட்டட் அவுட்புட்டை நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியுன்றதுனால தட்ஸ் இட். ஸோ இப்போ நம்ம இதை திரும்ப கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். awesome. ஸோ நமக்கு வந்து 10 + 20 = 13ன்ற ஒரு ரிசல்ட் வந்து ஷோ பண்ணியிருக்கு. இதில் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டான அனதர் விஷயம் என்னென்னா, இங்கே நமக்கு நியூ லைன் வந்து கிடைக்கல. ஸோ இங்கே % சிம்பிள் பார்த்தோம்னா நம்ம வந்து நியூ லைனில் எந்த பார்க்கலான்னு தெரியுது. அதுக்கான ரீசன் என்னென்னா, ஓகே நம்ம பைத்தன் மாதிரியான லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுறோம்னா பைத்தன் வந்து அட்வான்ஸ்டான லாங்குவேஜ். ஸோ நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ணும்போதும் அது வந்து நெக்ஸ்ட் டெக்ஸ்ட்டை நியூ லைனில் தான் பிரிண்ட் பண்ணணும்னு அதுக்கு தெரியும். அதனால் வந்து அதுவே எக்ஸ்ட்ராவாக நம்மளோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டோட எண்டில் ஒரு நியூ லைன் வந்து ஆட் பண்ணிக்கும். பட் ஆனால் சி லாங்குவேஜ் அப்படி கிடையாது, எல்லாத்தையும் நம்ம தான் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து க்ரியேட் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம தான் இங்கே வந்து மேனுவலாக ஒரு நியூ லைனை ஆட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நியூ லைனை நம்ம ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, நியூ லைனுன்றதுக்கான ஒரு கமாண்ட் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணணும். ஸோ %d எப்படி வந்து நான் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்னு சொல்லணும், அதே போல் இந்த மாதிரி நியூ லைன் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நமக்கு எஸ்கேப் கேரக்டர் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ எஸ்கேப் கேரக்டர் என்னென்னா // வந்து நான் ஒரு நியூ லைன் வந்து க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக n. ஸோ // என்னன்றது நியூ லைன் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அதே வந்து நம்ம ஒரு டேப் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணோம்னா %d யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் எஸ்கேப் கேரக்டர்ஸ் வந்து சி லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் இங்கே %n கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு இது ஒரு நியூ லைன் வந்து க்ரியேட் பண்ணும். நான் வந்து இந்த கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரே ப்ராசஸில் வந்து ரன் பண்ணுன்றதுக்காக நான் இங்கே பேசிக்காக கம்பைலேஷன் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அந்த செமிகாலன் கொடுத்து ./basics-ன்றதை வந்து ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கமாண்ட் வந்து நான் ரன் பண்ணனாலே எனக்கு கம்பைல் ஆகி டேரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகிருக்கும் என்னோட சி கோட். ஸோ இப்போ பார்த்தோம்னா நமக்கு அந்த இதுக்கு முன்னாடி இருந்த % சிம்பிள் கிடையாது. ஏன்னா நம்ம இங்கே வந்து மேனுவலாக ஒரு நியூ லைன் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து நம்ம இதை டபுள் கோட்ஸ் வந்து என் பண்ணியிருக்கோம். பட் சம்டைம்ஸ் வந்து நம்ம ஒரு லார்ஜர் பேராகிராஃப் எல்லாம் பிரிண்ட் பண்ணும்போது அதில் லிட்டரலி நம்ம நியூ லைன் அதுக்கடுத்து வந்து டபுள் கோட்ஸ் இந்த மாதிரி கேரக்டர்லாம் நம்ம நிறைய டைம் வந்து என்கவுண்டர் பண்ணோம். ஸோ நான் வந்து இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு டபுள் கோட் வந்து ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து இன்வேலிட் ஆகிடுது. நமக்கு வந்து இப்போ கம்பைல் பண்ணோம்னா நமக்கு இங்கே எரர் தான் வந்து ஷோ பண்ணும். நான் கோடு வந்து சேவ் பண்ணல, நமக்கு வந்து இங்கே எரர் வந்து ஷோ பண்ணுது. ஸோ அந்த மாதிரியான விஷயத்தை எப்படி அவாய்ட் பண்ணுறது? ஸோ ஏன்னா வந்து இந்த டபுள் கோட்டுன்றது வந்து டோட்டலி இப்போ 3 டபுள் கோட்ஸ் இருக்குது. இது ஒரு இன்வேலிடான ஸ்டேட்மெண்ட். ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னா, ஜஸ்ட் நம்ம வந்து எஸ்கேப் கேரக்டர் யூஸ் பண்ணி இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நான் லிட்ரலி வந்து அனதர் டபுள் கோட்டை என்னோட ஆல்ரெடி 2 டபுள் கோட்ஸுக்கு சென்டரில் வந்து யூஸ் பண்ணணும். லிட்ரலி ஒரு டபுள் கோட்டை எனக்கு ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் // அதுக்கடுத்து நான் டபுள் கோட் யூஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து இது ஒரு ஸ்பெஷல் கேரக்டராக இன்டர்பிரேட் ஆகாது. ஜஸ்ட் வந்து என்னோட ரெகுலர் டெக்ஸ்ட் நான் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ண வேண்டிய ஒரு டெக்ஸ்ட்டோட பார்ட்டாக தான் வந்து கம்பைலர் இன்டர்பிரேட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம இதை கம்பைல் பண்ணோம்னா நமக்கு வந்து இங்கே லிட்ரலி ஒரு டபுள் கோட் நம்மளோட
பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பிரிண்ட் ஆகியிருக்கு. ஸோ ஓகே, நம்ம பேசிக்காக வந்து இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம்னா எப்படி வந்து நம்ம சி லாங்குவேஜில் ஃபார்மேட்டிங் ஸ்டஃப் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்துருக்கோம். இதுக்கடுத்து நம்ம யூசர் கிட்டேருந்து எப்படி ஒரு இன்புட்டை கெட் பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம ப்ரோக்ராமில் ஹார்ட் கோடராக ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுன்றது அது ப்ரிட்டி மச் வந்து யூஸ்லெஸ்ஸான விஷயம் தான். ஏன்னா நம்ம யூசர் கிட்டேருந்து ஒரு இன்புட்டை வாங்காத வரைக்கும் நம்ம ப்ரோக்ராம் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஸ்டாண்டர்டான ஆப்ரேஷன் மட்டும்தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ யூசர் கிட்டேருந்து நம்ம இன்புட் வாங்காது மல்டிபிள் வேஸில் வாங்கலாம். ஒன்று நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து டாட் பேசிக்ஸ்னு வந்து ரன் பண்ணுறோம் இல்லையா, இந்த இடத்துலையே வந்து நம்ம ஏக்கான வேல்யூ அண்ட் தென் பிக்கான வேல்யூவை டேரெக்டாக வந்து பாஸ் பண்ணலாம். இது வந்து கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்னு சொல்லுவோம். அப்படி இல்லைனா நம்ம ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மளோட டெர்மினல்லேருந்து நம்ம இன்புட்டை ப்ரொவைட் பண்ணலாம், ஆர்எல்ஸ் நம்ம ஒரு ஃபைல்லேருந்து இன்புட்டை ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நம்ம இன்புட்டை ஒரு ப்ரோக்ராமுக்கு எப்படி ப்ரொவைட் பண்ணலாம்னு மல்டிபிள் வேஸ் இருக்குது. அதில் நம்ம வந்து ஜஸ்ட் டெர்மினல்லேருந்து எப்படி இன்புட்டை ப்ரொவைட் பண்ணுறதுன்றது மட்டும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா அது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்றது அதோட ஓன் டாபிக், ஒரு ஓன் வீடியோ வந்து ரெக்வயர் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ஈஸியஸ்ட் ஆப்ஷன் என்னவோ அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நம்ம யூசர் கிட்டேருந்து ஒரு இன்புட்டை கெட் பண்ணணும்னா அதுக்கு நம்ம scanf அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ scanf சேம் திங் லைக் printf. நம்ம வந்து இந்த scanfக்கும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன டைப் ஆஃப் டேட்டா யூசர் கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணுன்றதுக்கான ஃபார்மேட்டை ப்ரொவைட் பண்ணணும். ஸோ நான் யூசர் கிட்டேருந்து இன்டீஜர் டேட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அந்த இன்டீஜர் டேட்டாவை நெக்ஸ்ட் இங்கே ஸ்டோர் பண்ணணுன்ற லொக்கேஷன் நான் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா printf ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் என்ன டைப் ஆஃப் டேட்டாவை பிரிண்ட் பண்ணணும்னு நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். தென் அந்த டேட்டாவை எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணணுன்ற வேரியபிள் நேம் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ scanf என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டாவை யூசர் கிட்டேருந்து கெட் பண்ணணுன்றதை வந்து மென்ஷன் பண்ணுறோம். அண்ட் தென் கெட் பண்ணுற டேட்டாவை எந்த ஒரு லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணணுன்ற வேரியபிள் நேம் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ printf scanf ரெண்டும் வந்து சிமிலரான ஃபங்க்ஷன்ஸ் தான். நான் வந்து ஸ்டோர் பண்ண வேண்டிய லொக்கேஷன் வந்து ஏன்ற லொக்கேஷனில் வந்து ஸ்டோர் பண்ணணும். பட் ஆனால் ஏன்றது வந்து ஒரு மெமரி லொக்கேஷன் கிடையாது. நான் இங்கே அப்சல்யூட்டாக என்னோட மெமரி லொக்கேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ என்னோட மெமரி லொக்கேஷனை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அண்ட் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ சி லாங்குவேஜில் ஒரு பர்டிகுலர் வேரியபிளோட மெமரி லொக்கேஷனை கெட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த அன்சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ பேசிக்காக நான் வந்து ஏன்ற ஒரு வேல்யூ வந்து யூசர் கிட்டேருந்து இப்போ கெட் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள் கோட் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறேன். ஸோ என்னோடய இன்புட்காக இங்கே கான்சோல் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நான் இங்கே 45 வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். 45 ப்ரொவைட் பண்ணேன்னா 45 + 30 நம்ம வந்து இங்கே இந்த சம்மேஷன் வந்து யூசர் கிட்டேருந்து இன்புட் கெட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் நமக்கு இங்கே 13 வந்து ஷோ பண்ணுது. ஸோ நம்ம இந்த சம்மேஷனை நம்மளோட இன்புட் கெட் பண்ணதுக்கப்புறமா வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் இங்கே ஒரு இஷ்யூ என்னென்னா, எனக்கு ஜஸ்ட் டேரெக்டாக வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு எந்த ஒரு ப்ராம்ப்ட் டெக்ஸ்ட்டுமே வந்து ஷோ பண்ணலாம். இந்த ஒரு பர்டிகுலர் இன்புட் தான் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணுன்ற மாதிரி. ஸோ அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம். நம்மளோட ப்ரோக்ராம் லாஜிக்கை டாப்பில் மூவ் பண்ணிக்கலாம். தட்ஸ் குட். ஓகே, நம்ம வந்து அது மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் டெக்ஸ்ட் வந்து ஷோ பண்ணணும். ஸோ யூசருக்கு ஏதாச்சும் ஒரு திங் ஷோ பண்ணணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஆஸ் யூஷுவல் printf ஸ்டேட்மெண்ட். ஸோ printf of enter first value. That's it. அதுக்கடுத்து நம்ம செமிகாலன் கொடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட் எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ சேம் திங், நான் வந்து இப்போ செகண்ட் வேல்யூ கெட் பண்ணணும்னாலும் இந்த printf scanfக்கான செட்டு தான் நான் யூஸ் பண்ணணும். ஸோ அதை நான் காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே இன்ஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் இது மட்டும் நான் செகண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து வந்து நான் ஏன்ற லொக்கேஷனில் வந்து ஸ்டோர் பண்ண தேவையில்லை. நான் பி அப்படின்ற ஒரு வேரியபிள் நேமில் தான் இதை ஸ்டோர் பண்ணணும். ஸோ ஏக்கு பதில் நான் இதை பின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய கோட் நான் ஃபார்மேட் பண்ணிக்கிறேன். தட்ஸ் லுக்ஸ் நைஸ். இப்போ நான் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்கிட்ட ஃபர்ஸ்ட் வேல்யூ எனக்கு கேட்குது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து ஒரு 10 கொடுக்குறேன். அதே செகண்ட் வேல்யூ வந்து 56 கொடுக்குறேன். எனக்கு ரிசல்ட் வந்து 10 + 56 = 66 வந்து ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ப்ரோக்ராம் வந்து இப்போ ஒரு ஸ்கேலபிளான ப்ரோக்ராமாக இருக்குது. நான் ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறேன்னா அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டி என்னவாக இருக்கணும்னா ஸ்கேலபிலிட்டி. ஏன்னா நான் வந்து 10 + 10
சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறேன்னா அதால் 10+10 தவிர வேறு எந்த ஒரு அடிஷன் ப்ராப்ளமையும் சால்வ் பண்ண முடியலைன்னா அது ஒரு யூஸ்லெஸ்ஸான ப்ரோக்ராம். ஏன்னா என்னால் அந்த ஒரு பர்டிகுலர் யூஸ் கேஸ் மட்டும் தான் சால்வ் பண்ணணும்னா நான் வந்து அதை ஈஸியாக கால்குலேட்டரில் போட்டுருக்கலாம். அப்படி இல்லை 10+10 ரொம்ப ஈஸியான நம்பர் தான், அது என்னால் வந்து டேரெக்டாகவே ஆட் பண்ணி சொல்லிட முடியும். பட் ஜஸ்ட் வந்து 10+10 தாண்டி என்னால் வந்து ஒரு 1,000,000 + 2,600 சம்திங் அந்த மாதிரி வந்து என்னால் காம்ப்ளெக்ஸ் ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஸ்கேலபிலிட்டி என்னால் வந்து ஒரு ஸ்மால் ப்ராப்ளம் ஸ்மால் யூஸ் கேஸை எடுத்து நான் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு சொல்யூஷன் மேக் பண்ணியிருக்கேன்னா அந்த சேம் கண்டிஷன்ஸ் அப்ளை ஆகக்கூடிய எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சாலும் அந்த ப்ராப்ளமால் சால்வ் பண்ண முடியணும். ஸோ நம்ம யூசர் கிட்ட இருந்து இன்புட்டை கெட் பண்ணுறது மூலமாக நம்மளோட அடிஷன் ப்ரோக்ராமோட ஸ்கேலபிலிட்டியை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரீ டிஃபைன்டான இன்புட்டை மட்டும்தான் கெட் பண்ணி அதை மட்டும் தான் ப்ராசஸ் பண்ணோம். பட் நம்ம யூசர் கிட்ட இருந்து இப்போது இன்புட்டை கெட் பண்ணுறதுனால நம்ம பேசிக்கலி எந்த நம்பர் வேணால் ஆட் பண்ணுறதுக்கான பவர் வந்து நம்மளோட ஸ்கிரிப்டுக்கு வந்து இருக்குது. ஐ மீன் நம்மளோட இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமுக்கு வந்து இருக்குது. ஸோ நான் அந்த ப்ரீ டிஃபைன்டாக இருக்கக்கூடிய இன்புட் ரெண்டுத்தையும் எரேஸ் பண்ணிடுறேன். சம்மும் நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்லேயே பண்ணியிருக்க தேவையில்லை. ஜஸ்ட் நான் வந்து இனிஷியலைசேஷன் எப்படி பண்ணுறதுன்றதை ஷோ பண்ணுன்றதுக்காக தான் நான் ஐட்டம் இனிஷியலைஸ் பண்ணி காமிச்சேன். ஓகே, தட்ஸ் இட். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா பேசிக்காக வந்து எப்படி ஒரு சி ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதில் வந்து நம்ம எப்படி சம் பேசிக்கான மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறது, யூசர் கிட்ட இருந்து எப்படி ஒரு இன்புட் வாங்குறது, யூசர் கிட்ட இருந்து வாங்கின இன்புட்டை எப்படி வந்து நம்ம சம் ஆக்ஷன்ஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து சி லாங்குவேஜில் இருக்கக்கூடிய சம் பேசிக்கான மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் எல்லாம் பார்க்கலாம். ஸோ சி லாங்குவேஜில் அந்த மாதிரி என்னென்ன மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் எல்லாம் இருக்குன்னா நம்ம வந்து ஆல்ரெடி அடிஷன் பார்த்துட்டோம். ஸோ அடிஷனுக்கு அடுத்து நமக்கு சப்ராக்ஷன் இருக்குது, அண்ட் தென் டிவிஷன் இருக்குது, அதுக்கடுத்து மாடுலோ டிவிஷன் இருக்குது, அண்ட் தென் மல்டிப்ளிகேஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய வந்து டிஃப்ரெண்ட் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் வந்து நார்மலி நம்ம மேத்தில் பண்ணுற எல்லா ஆப்ரேஷனும் இங்கே பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ பேசிக்கான ஆப்ரேஷன்ஸ் இல்லை மாடுலோ டிவிஷன்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 5/2 போடுறோம்னா அதோட ரிசல்ட் வந்து நமக்கு 5ல் 2ன்றது வந்து 2 டைம்ஸ் இருக்கா. ஸோ பேலன்ஸ் வந்து ரிமைண்டர் என்ன ஒன்றா. ஸோ நம்ம மாடுலோ டிவிஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு டிவிஷனோட ரிமைண்டர் மட்டும் வந்து கிடைக்கும். யா, ஸோ மற்றபடி வந்து மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் அது எல்லாமே வந்து ஜஸ்ட் நார்மலான மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் தான். ஓகே, ஸோ இங்கே நமக்கு பர்சன்டேஜ்ன்றது வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ன்றதுனால நான் வந்து ஒரு பர்சன்டேஜ் போட்டப்போ எனக்கு வந்து இங்கே டைரெக்டாக வந்து அந்த பர்சன்டேஜ் பிரிண்ட் ஆகலை. ஸோ நான் 2% சிம்பிள் யூஸ் பண்ணேன்னா எனக்கு கரெக்டாக பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம பேசிக்கான மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் மட்டும்தான் இதில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்மளோட மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் மட்டும் தான் பர்ஃபார்ம் பண்ண முடியும்னா அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறது கால்குலேட்டர்லேயே பண்ணிக்கலாம். ஸோ அதை தாண்டி காம்ப்ளெக்ஸான லாஜிக் ரைட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ காம்ப்ளெக்ஸான லாஜிக்னா அதில் என்னென்ன இருக்கணும், ஸோ அதில் வந்து நம்மளால் ஒரு கண்டிஷனை டெஸ்ட் பண்ண முடியும். அந்த கண்டிஷனை டெஸ்ட் பண்ணி அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா சம் ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ண முடியும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா சம் ஆக்ஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போது நம்மக்கிட்ட ஒரு பர்டிகுலர் பிளேஸுக்கு போகிறதுக்கு வழி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து வழி சொல்லும்போது ஓகே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போங்க, அங்கே வந்து சப்போஸ் உங்களுக்கு ரோட் பிளாக்காக இருந்துச்சுன்னா அங்கேருந்து ரைட் கட் பண்ணி போங்க, அப்படி ரோட் பிளாக் இல்லைனா அதுலேயே வந்து ஸ்ட்ரைட்டாக போங்கன்ற மாதிரி வந்து ஒரு கண்டிஷன் சொல்லணும்னு வச்சுங்க. ஸோ சம்திங் சிமிலராக ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் வந்து நமக்கு ட்ரூவாக இருந்துச்சுன்னா தான் ஒரு ஆக்ஷனை வந்து பர்ஃபார்ம் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு மார்க்கை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணுறோன்னா அதில் வந்து ஓகே அபவ் 35 இருந்துச்சுன்னா பாஸ்னு வந்து பிரிண்ட் பண்ணணும், அபவ் வந்து 45 இருந்துச்சுன்னா அவங்களுக்கான கிரேட் வந்து கால்குலேட் பண்ணணும், அதுவே வந்து பிலோ இருந்துச்சுன்னா ஜஸ்ட் வந்து ஃபெயில்னு வந்து பிரிண்ட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு ரொம்ப பேசிக்கான சிஸ்டம் வந்து டிசைன் பண்ணுறது வச்சுக்கோங்க. ஸோ அங்கே என்ன பண்ணுவோம்னா நம்ம கண்டிஷன்ஸை டெஸ்ட் பண்ணுறோம், அந்த டெஸ்ட் பண்ண கண்டிஷனை பொறுத்து சம் ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரியான கோட் வந்து ரைட் பண்ணுறதுக்கு நம்ம சி லாங்குவேஜில் கண்டிஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நான் தனியாக வந்து ஒரு சி ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிஷன்ஸ் .c ஸோ conditions.cன்னு ஒரு another C ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் as usual ஸ்டார்டிங்கில் வந்து ஃபஸ்ட் நம்ம ஹெடர் ஃபைல் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும், stdio.h. அதுக்கடுத்து நம்மளோட மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப்பிங் மெயின். ஸோ அதுக்கடுத்து மெயின் ஃபங்க்ஷனோட பாடி.
ஸோ இங்கே வந்து நான் ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம் தான் ரைட் பண்ண போகிறேன். என்னென்னா 2 நம்பர்ஸ்க்கான இன்புட்டை நான் கெட் பண்ண போகிறேன். அந்த கெட் பண்ண இன்புட்டை நாம் வந்து எந்த நம்பர் பிக்கெஸ்ட்னு ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ 2 நம்பருக்கான இன்புட்டை கெட் பண்ண போகிறோன்னா ஆல்ரெடி வந்து இங்கே நம்ம அதுக்கான கோடு வந்து ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ சம் வந்து அன்னெசரியான ஒன்று தான். ஸோ அதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம 2 நம்பருக்கான வேல்யூவை யூசர் கிட்டேருந்து கெட் பண்ணியாச்சு. இப்போது இந்த 2 நம்பர்ஸில் எந்த நம்பர் பிக்கெஸ்ட்டுன்னு நம்ம ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணணும். ஸோ அப்படி வந்து நம்ம செக் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம கம்பேர் பண்ணணும் ரெண்டுத்தையும். ஸோ கம்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர் சி லாங்குவேஜில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து ஒரு சிம்பிளான இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட் பண்ணணும். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் எதுக்காகனா நம்ம வந்து ஒரு கண்டிஷன் ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, ஒரு கண்டிஷன் டெஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரூவாக இருந்துச்சுன்னா சம் ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்ம ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ இஃப்பில் பேராந்திசிஸ்க்குள்ளே நம்ம என்ன கண்டிஷன் வந்து ப்ரொவைட் பண்ணணும்னா நம்ம வந்து என்ன கண்டிஷன் டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து ப்ரொவைட் பண்ணலாம். நான் வந்து ஏ இல்லை பி அது ரெண்டுத்துல எது பிக்கெஸ்ட்னு வந்து செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இங்கே என்ன கண்டிஷன் கொடுக்குறேன்னா ஏ கிரேட்டர் தென் பி. சப்போஸ் வந்து ஏ கிரேட்டர் தென் பியாக இருந்துச்சுன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் கோடோட எக்ஸிக்யூஷன் பார்ட் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டோட பாடியை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு பிரேஸ் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணும். அதுக்குள்ள printf a is greater than b செமிகாலன் கொடுத்து இது என் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். ஸோ பேசிக்கலி வந்து ஏ இஸ் கிரேட்டர் தென் பின்றதை நான் பிரிண்ட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து வந்து ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பிளாக்ல வந்து நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்னு வந்து ஒன்று ஆட் பண்ணுவோம். ஸோ அதை பற்றி சொல்லவே இல்லை. என்னென்னா நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து எண்ட் ஆகும்போது நம்மளோட இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ண ஒரு பேரண்ட் ஃபங்க்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த பேரண்ட் ஃபங்க்ஷனுக்கு நம்மளோட ஃபங்க்ஷன் சம் டேட்டாவை திரும்ப வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரு ரீயூசபிள் பீஸ் ஆஃப் கோட். ஸோ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷனுக்கான ஒரு ஃபங்க்ஷன் நான் ரைட் பண்ணியிருக்கேன்னா அந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணும்போது 2 நம்பர்ஸ் நான் பாஸ் பண்ணுவேன். அதுக்கடுத்து அந்த ஃபங்க்ஷன் அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணிவிட்டு எனக்கு அதோட ரிசல்ட்டை திரும்ப வந்து பாஸ் பண்ணணும். ஸோ பேசிக்கலி ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரு சின்ன பீஸ் ஆஃப் கோட், அதுக்கு நம்ம இன்புட் ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி அது நமக்கு வந்து அனதர் அவுட்புட் வந்து கொடுக்கும். ப்ரோக்ராம்குள்ளே இந்த மாதிரி தான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே போல் இந்த மாதிரி மெயின் ஃபங்க்ஷனுக்கு நம்ம சம் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணணும். நம்ம இதை இன்டீஜர் டேட்டா டைப் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டீஜர் டேட்டா டைப் மீன்ஸ் நம்ம ஒரு இன்டீஜரை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ நான் என்ன இன்டீஜர் ரிட்டர்ன் பண்ண போகிறேன், இன்டீஜர் ரிட்டர்ன் 0 கொடுக்குறேன். ஸோ இந்த ரிட்டர்ன் 0ன்றது வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் வந்து ரிட்டர்ன் 0க்கு பதில் ரிட்டர்ன் -1ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ உங்களோட ப்ரோக்ராம் வந்து ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் கிராஷ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவான ரிட்டர்ன் வேல்யூ கிடைக்கும். ஸோ அது மூலமாக உங்களோட ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் பர்ஃபெக்டாக இருக்கா, இப்படிலாம் ரன் டைமில் கிராஷ் ஆயிருக்கான்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து பைத்தன் மாதிரி ஹையர் லெவல் லாங்குவேஜில் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளிசிட்டாக பண்ண தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு பைத்தனில் ஒரு எரர் வந்துச்சா எக்ஸாக்டாக இந்த லைனில் தான் எரர் வந்திருக்கு, இந்த டைப் ஆஃப் எரர் தான் வந்திருக்குன்றது வரைக்கும் எல்லாமே கிளியராக தெரியும். பட் ஆனால் சி லாங்குவேஜ் அப்படி கிடையாது. சி லாங்குவேஜ் வந்து எல்லாத்தையும் நம்ம மேனுவலாக தான் டிபக் பண்ணி ஆகணும். ஸோ ஏதாச்சும் வந்து ரன் டைம் எரர் வந்துச்சுன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த ரிட்டர்ன் 0ன்னு கொடுக்குறோம். ஏன்னா இந்த ரிட்டர்ன் 0ன்னு வந்துச்சுன்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூஷன் ஆகிருக்குன்றதை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஏன்னா மெயின் ஃபங்க்ஷனில் தான் நம்மளோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். அந்த மெயின் ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் நம்மளோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் வந்து எண்ட் ஆகும். தட்ஸ் இட். ஸோ பேசிக்காக வந்து இங்கே நம்ம என்ன கோட் ரைட் பண்ணியிருக்கோம்னா ஒரு 2 நம்பர் கெட் பண்ணிவிட்டு அந்த நம்பர்ஸ் வந்து எது கிரேட்டராக இருக்குன்றதில் ஏ கிரேட்டராக இருந்துச்சுன்னா ஏ வந்து பிரிண்ட் பண்ணுறத நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இங்கே வந்து ஒரு பிரேக் பாயிண்ட் செட் பண்ணிக்கிறேன். உங்களோட விஎஸ் கோடோட எட்ஜுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் நம்பர்ஸ் பக்கத்தில் வந்து உங்களோட கர்சர் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெட் டாட் வரும். ஸோ அங்கே கிளிக் பண்ணி உங்களால் பிரேக் பாயிண்ட் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பிரேக் பாயிண்ட்ஸ் எதுக்காக செட் பண்ணுறோம்னா நம்மளோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனை பாஸ் பண்ணி லைன் பை லைன் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இங்கே ரன் போயிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். It is happening.
வெயிட் திரும்ப ட்ரை பண்ணி பார்ப்போம். இது சம் ரீசன்னால வந்து உங்களுக்கு எக்ஸாக்டான டெக்ஸ்ட் பிரிண்ட் ஆகலை. மேபி அவுட்புட் விண்டோ ஓகே. ஃபர்ஸ்ட் வேல்யூ 56 கொடுக்குறேன், செகண்ட் வேல்யூ 3. ஸோ நமக்கு இங்கே கோட் எக்ஸிக்யூஷன் இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. நான் அதை ஸ்டெப் இன்ட்டு கொடுக்குறேன். ஜஸ்ட் நான் வந்து இங்கே கண்டினியூ கிளிக் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தோம்னா வந்து A is greater than Bன்றது நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. நம்ம எண்டிங்கில் வந்து நியூ லைன் கேரக்டர் ஆட் பண்ணல. ஸோ இங்கே நான் எக்ஸ்ட்ரா ஒரு நியூ லைன் மட்டும் கொடுத்துக்கிறேன். தட்ஸ் ஆசம். ஸோ நம்மளால் பேசிக்காக வந்து கோட் எக்ஸிக்யூஷன் எப்படி போகுது, இன்டர்னலாக நம்மளோட ரைட் பண்ணியிருக்கிற கோடோட கோட் ஃப்ளோ எப்படி இருக்குன்றதை நம்மளால் அனலைஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ ஓகே, ஸ்டார்ட் டிபக்கிங். நம்ம டிபக் பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய அனதர் சூப்பரான ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்னா, நம்மளால் வந்து வேரியபிள்ஸோட வேல்யூஸை இங்கே ரியல் டைமில் மானிட்டர் பண்ண முடியும். ஸோ அது வந்து நமக்கு சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணும்போது. ஏன்னா நம்ம வந்து எல்லா இடத்துலையும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எனக்கு ஏவோட வேல்யூ என்னன்னு தெரியலைன்னா நான் இங்கே அடிஷ்னலாக ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஆட் பண்ணியிருக்கணும். பட் ஆனால் இந்த சுச்சுவேஷனில் நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ண தேவையில்லை. ஏன்னா என்னால் இந்த மாதிரி டிபக் பண்ணும்போது லோக்கல் வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் இங்கே பார்க்க முடியும். அதே போல் குளோபல் வேரியபிள் எனக்கு தனியாக ஷோ பண்ணும், கால் ஸ்டாக், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே எனக்கு இந்த டிபக் பேனலில் அவைலபிளாக இருக்கும். தட்ஸ் கிரேட். ஸோ நான் இப்போ நியூ லைன் ஆட் பண்ணதுனால எஸ் கிரேட்டர் தேன் பின்னு வந்துருச்சு. awesome. ஸோ இங்கே நமக்கு ஆல்ரெடி கண்டிஷன்ஸ்னால் வந்து கம்பைல் ஆன ஃபைல் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் கம்பைல் ஆன ஃபைலை நான் டேரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ 57, செகண்ட் வேல்யூ 32. நமக்கு வந்து ஏசி கிரேட்டர் தென் பின்னு வந்து பிரிண்ட் ஆகுது. பட் வாட் இஃப் நான் வந்து ஜஸ்ட்டு 2 அடுத்து 67ன்ற மாதிரி பி வேல்யூ வந்து நான் கிரேட்டராக கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நமக்கு எந்த அவுட்புட்டுமே பிரிண்ட் ஆகலை. ஸோ நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா மட்டும் தான் சம் ஆக்ஷன் நடக்குது. அது ஃபால்ஸ் ஆகும்போது நமக்கு எந்த ஆக்ஷனுமே நடக்கலை. ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு கவுண்டர் ஆக்ஷன் வந்து பண்ணணும் இல்லையா? ஸோ ஒரு கவுண்டர் மெஷர் அந்த மாதிரி வந்து நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிற கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது அதுக்கு நம்ம எல்ஸ்னு ஒரு பிளாக் ஆட் பண்ணோம். ஸோ அந்த எல்ஸ் பிளாக்ல இருக்கக்கூடிய கோடு தான் நமக்கு இப்போ எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸ். ஸோ இந்த எல்ஸ் செக்ஷனில் நம்ம என்ன கோட் ரைட் பண்ணுறோமோ அந்த கோட், சப்போஸ் இஃப் பிளாக் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நமக்கு எல்ஸ் பிளாக்ல இருக்கிறது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நாங்கள் மேலே இருக்கிற சேம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கவுண்ட் பண்ணிக்கிறேன். பட் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் என்னன்னா b is greater than a. That's it. ஸோ இதோட கோட் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து டீபக் பண்ணணும்னா either நீங்கள் ரன்னில் போய்ட்டு அந்த ஸ்டார்ட் டீபக்கிங் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட கீபோர்டில் ஜஸ்ட் F5 வந்து ப்ரெஸ் பண்ணலாம். உங்களோட டீபக் பேனலில் உங்களுக்கு டீபக்கிங் பற்றி டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். 65 ஃபர்ஸ்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூ ரெண்டுமே வந்து நமக்கு இங்கே ஷோ பண்ணுதா. இப்போ நான் இது லைன் பை லைன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ ஸ்டெப் ஓவர் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த கண்டிஷன் வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து ஸ்டெப் ஓவர் கொடுக்குறேன். ஸோ ஸ்டெப் ஓவர் கொடுக்கும்போது டைரெக்டாக நம்ம இந்த இஃப் பிளாக் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து ஸோ இஃப் பிளாக் கம்ப்ளீட்டாக நமக்கு ஸ்கிப் ஆகிட்டு டேரெக்டாக எல்ஸ் பிளாக் வந்துருச்சு. அதுக்கான ரீசன் என்னென்னா நம்மளோட இந்த இஃப் கண்டிஷன் வந்து ஃபெயில்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட இஃப் கண்டிஷன் வந்து ஃபெயில்ட் ஆகும்போது நம்மளால் ஏதாச்சும் ஒரு கோடு வந்து ரைட் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் கோடு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினச்சோம்னா அது எல்லாத்தையும் அந்த எல்ஸ் பிளாக்ல நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ b is greater than a வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. நம்ம அந்த ஸ்டெப் ஓவர் கொடுத்தோம்னா நம்மளோட கோடு வந்து எண்ட் ஆகிடும். தட்ஸ் ஆசம். ஸோ பேசிக்லி வந்து நம்ம இப்படி தான் கண்டிஷன்ஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுவோம். வெறும் வந்து கிரேட்டர் தென் மட்டும்தான் பர்ஃபார்ம் பண்ணணுமா கிடையாது. நம்ம கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படி இல்லைன்னா வந்து
லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் எல்ஸ் ரெண்டு ஈக்குவலாக இருக்கா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நாட் ஈக்குவல் டுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் ஈக்குவல் டுன்ற சைன் தான் வந்து நம்ம நாட் ஈக்குவல் டுன்னு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஹோல் பஞ்ச் ஆஃப் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து இது வரைக்கும் செக் பண்ணிட்டு இருக்குது 2 நம்பரில் எது வந்து கிரேட்டர்ன்றது தான் செக் பண்ணிட்டு இருக்கோம். பட் அது தாண்டி அனதர் கேஸ் இருக்குது, 2 நம்பரும் ஈக்குவலாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி 2 நம்பரும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணோம்னா நம்ம வந்து இதில் ஒரு ஆப்ரேஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்மளால் ஒரு பிளாக் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அனதர் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ நமக்கு வந்து 2 ஆப்ரேஷன் தான் இங்கே பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் நம்ம இப்போ பர்ஃபார்ம் பண்ணுறது ஏ கிரேட்டரான்னு ஃபைன் பண்ணணும். அப்படி ஏ கிரேட்டராக இல்லைனா பி கிரேட்டரான்னு செக் பண்ணணும். அது ரெண்டுமே வந்து இல்லைன்னா 2 ஈக்குவல்ன்றதை நம்ம பிரிண்ட் பண்ணி காமிக்கணும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு நம்ம 3 டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஆப்ரேஷன் வந்து தேவைப்படுது. ஸோ எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக ஒரு கண்டிஷன் நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம பண்ணலாம்னா நம்ம வந்து எல்ஸ் பிளாக் வந்து சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த எல்ஸ் பிளாக்கில் நம்ம அடிஷ்னலாக அனதர் இஃப் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரைட் பண்ணிக்கலாம், எல்ஸ் இஃப்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட செகண்ட் எல்ஸ் பிளாக்கில் நம்ம அனதர் இஃப் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த செகண்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட எல்ஸ் பிளாக்கில் நாம் வந்து சம் கோட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து இஃப் எல்ஸ் லேட்டர்னு வந்து சொல்லுவோம். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஏ கிரேட்டராக இருந்துச்சுன்னா நான் ஏஸ் கிரேட்டர்னு வந்து பிரிண்ட் பண்ணணும். அதுவே வந்து ஏவும் பியும் வந்து ஈக்குவலாக இருக்குன்னா நான் வந்து பி இஸ் கிரேட்டர்ன்றதை பிரிண்ட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டருக்கு வந்து ஈக்குவல்ன்ற ஜஸ்ட் வெறும் ஈக்குவல் யூஸ் பண்ண மாட்டோம், நம்ம டபுள் ஈக்குவல் வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வெறும் சிங்கிள் ஈக்குவல் யூஸ் பண்ணோம்னா அது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஓகே, printf both numbers are equal. Okay, semicolon. That's great. கோட் மட்டும் நம்ம ஃபார்மேட் பண்ணிக்கலாம். Control Shift I. Awesome. இப்போ நம்ம வந்து அகைன் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். நான் திரும்ப வந்து டெபக் மோடில் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வேல்யூ நான் 40 கொடுக்குறேன். தென் செகண்ட் வேல்யூ நான் திரும்ப வந்து 40 கொடுக்குறேன். ஸோ நமக்கு வந்து இந்த பர்டிகுலர் கோடில் வந்து லைன் நம்பர் 13ல் நம்மளோட கர்சர் வந்து இருக்குது இப்போதைக்கு. ஸோ நான் இதை வந்து ஸ்டெப் ஓவர் வந்து கொடுக்குறேன். நமக்கு வந்து அஃப்கோர்ஸ் ஏன்றது பியோட கிரேட்டரான்னு செக் பண்ணோம்னா கண்டிஷன் பாஸ் தான், ஏன்னா 2 நம்பரும் ஈக்குவல். ஸோ நமக்கு வந்து செகண்ட் கண்டிஷன் இப்போ செக் ஆகுது, 2 நம்பரும் வந்து ஈக்குவலாக இருக்கான்ற கண்டிஷன். ஸோ அஃப்கோர்ஸ் 2 நம்பரும் ஈக்குவல் தான். அப்போ வந்து நமக்கு இந்த printf பிளாக் உள்ள கோட் எக்ஸிக்யூஷன் மூவ் ஆகுது. ஓகே, ஏன் டெக்ஸ்ட் பிரிண்ட் ஆகலாம் தெரியல, நம்ம அகைன் வந்து ட்ரை பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து டீபக் இல்லாமல் டைரெக்டாக வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். 56 யா போத் நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல்ன்றது நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. அகைன் நம்ம வந்து எண்டிங்கில் நியூ லைன் ஆட் பண்ணல, ஸோ இங்கே ஆனது நியூ லைன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக நம்ம மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வந்து செக் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் வந்து இஃப் எல்ஸ் லேட்டர் யூஸ் பண்ணி இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து நம்ம கண்டிஷன்ஸ்லேயே ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்ம அனதர் கண்டிஷனை வந்து செக் பண்ணணுன்ற மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து லீப் இயருக்கு லாஜிக் என்னென்னா எய்தர் வந்து நமக்கு அந்த இயர் கம்ப்ளீட்டாக 4ஆல் டிவைட் ஆகணும், அதுவே அந்த இயர் எண்ட் ஆகிறது 00 எண்ட் ஆகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1900 அப்படின்னா 2000 அந்த மாதிரி எண்ட் ஆச்சுன்னா அது வந்து 400ஆலையும் டிவைட் ஆகணும். அப்போ தான் அந்த இயர் வந்து லீப் இயர்னு வந்து சொல்ல முடியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த நம்பர் பர்டிகுலர் இயர் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது 4ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணணும். அதுக்கடுத்து அது 400ஆல் டிவைட் ஆச்சுன்னா அது வந்து அது வந்து 100ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருந்துச்சு, எண்டிங்கில் 00 இருந்துச்சுன்னா நாம் வந்து
400ஆலையும் டிவைட் ஆகுதா, அப்போ தான் வந்து அது லீப் இயர்ன்றதை வெரிஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்கான கோட் எப்படி ரைட் பண்ணுறது, நம்மளால் வந்து இது மாதிரி சீக்வென்ஷியலான ஒரு கண்டிஷன் வந்து கரெக்டான வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து நம்ம செக் பண்ணலாம். ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா, பட் ஒரு கண்டிஷனை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷனுக்குள்ளே எப்படி அனதர் கண்டிஷன் வந்து செக் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம அந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்க்கு நம்ம ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறதுக்கு நம்ம நெஸ்டட் கண்டிஷன்ஸ் வந்து ரைட் பண்ணுவோம், நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ நான் லீப் இயர்ன்ற ஒரு சின்ன ப்ரோக்ராம் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். லீப் இயர் .c. That's nice. நான் இங்கே இருக்கிற ஆல்ரெடி பாய்லர்பிளேட் கோடு மட்டும் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். நான் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்லேருந்து ரைட் பண்ணலாம். Ctrl+C. அதுக்கடுத்து ஜஸ்ட் ஆஸ் யூஷுவல் ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், ரிட்டர்ன் 0. நான் என்னோட மெயின் ஃபங்க்ஷனோட கோட் பிளாக் கைண்ட் பண்ணிக்கிறேன். தட்ஸ் கிரேட். ஸோ நம்ம யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் வந்து கெட் பண்ணிட்டோம். இந்த எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக இருக்கக்கூடிய பியை நம்ம எரேஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட்டை கெட் பண்ணிட்டோம். இப்போ கெட் பண்ண இன்புட்டை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ என்டர் இயர்னு வந்து நம்ம கொடுத்தோம்னா அது இன்னமும் ஒரு அப்ராப்ரியேட்டான ப்ராம்ப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து யூசர் கிட்ட இருந்து ஒரு டேட்டாவை இன்புட்டாக கெட் பண்ண போகிறோம். ஸோ கெட் பண்ண டேட்டா வந்து நம்ம ஸ்கேன்ஆஃப் யூஸ் பண்ணி கெட் பண்ணிட்டோம். அதை வந்து லீப் இயரான்னு ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன லாஜிக் தான் நம்ம இங்கே ரைட் பண்ணணும், ஒரு சின்ன ப்ரோக்ராம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏன்றதை விட வந்து இயர்னு நம்ம வேரியபிள் நேம் வந்து கொடுக்கலாம், மோர் அப்ராப்ரியேட்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து செக் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த இயர் அப்படின்ற ஒரு வேரியபிள் 4ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி சொன்னோம், மாடுலோ டிவிஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் வந்து கிடைக்கும்னு சொன்னோம். ஸோ ரிமைண்டர் வந்து எப்போ 0வாக இருக்கும்னா நம்ம எந்த ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுறோமோ, எந்த ஒரு நம்பரால் டிவைட் பண்ணுறோமோ அந்த நம்பர் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆச்சுன்னா மட்டும்தான் நமக்கு ரிமைண்டர் 0ன்னு கிடைக்கும். ஸோ நான் ரிமைண்டர் வந்து 0-1 செக் பண்ணுறேன். அப்போ தான் வந்து அது லீப் இயராக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து வந்து நான் சப்போஸ் எனக்கு வந்து 4ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகலைன்னா அது ஒரு லீப் இயர் கிடையாது. ஸோ எல்ஸ், நான் எல்ஸில் வந்து நான் ஈஸியாக பிரிண்ட் பண்ணிடலாம். நம்ம வந்து ஒரு நம்பர் தான் இன்புட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ %d இஸ் நாட் அ லீப் இயர். தட்ஸ் கிரேட். ஸோ நம்ம இந்த %d எந்த வேல்யூ வச்சு ரீப்ளேஸ் பண்ணணுன்ற வேல்யூ ப்ரொவைட் பண்ணணும். நான் வந்து அங்கே இயர்ன்ற வேல்யூ தான் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆசம். ஸோ நம்ம வந்து லீப் இயர் இல்லைன்றதை இங்கே பிரிண்ட் பண்ணி காமிச்சிட்டோம். பட் நமக்கு வந்து ஜஸ்ட் 4ஆல் டிவைட் ஆகுதுன்றதுக்காகவே நம்மளால் அது லீப் இயர்னு வந்து சொல்லிட முடியாது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1900ன்றது 4ஆல் கம்ப்ளீட்டாக வந்து டிவைட் ஆகும். பட் 1900ன்றது ஒரு லீப் இயர் கிடையாது. Is not leap year. அதுக்கான ரீசன் என்னன்னா, நமக்கு எண்டிங்கில் 00ஓட எண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி 00ஓட எண்ட் ஆச்சுன்னா நமக்கு ஜஸ்ட் வந்து 4ஆல் டிவைட் ஆனால் பார்த்தாது, அது 400ஆலையும் டிவைட் ஆகணும். ஸோ நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா நம்ம அனதர் கண்டிஷன் வந்து செக் பண்ணணும். என்ன கண்டிஷன்னா, அது 4ஆல் கம்ப்ளீட்டாக வந்து டிவைட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு, சாரி 100ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுதானே. ஏன்னா லாஸ்ட் 2 zeroஸ்ன்றப்போ 100ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆச்சுன்னா தான் நமக்கு வந்து 1900, 2000 அந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் கிடைக்கும். இயர் மாடுலோ டிவிஷன் 100 =0. ஸோ சப்போஸ் வந்து 100ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுதானா, ஸோ அப்படி 100ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆச்சுன்னா நம்ம வந்து அனதர் கண்டிஷன் என்ன செக் பண்ணோம்னா 400ஆலையும் கம்ப்ளீட்டாக அது டிவைட் ஆகுதா அப்படின்றத வந்து செக் பண்ணணும். ஸோ இயர் % symbol
400 w equal to 0. ஸோ அப்படி நமக்கு வந்து 100ஆலையும் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுது, 400ஆலையும் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுதுன்னா அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இட்ஸ் a லீப் இயர்ன்றதை பிரிண்ட் பண்ணி காமிக்கணும். ஸோ பர்சன்டேஜ் டிக்கு நம்ம எதை வச்சு ரிப்ளேஸ் பண்ண போகிறோம்னா நம்ம ஆஸ் யூஷுவல் இயர் வச்சு நம்ம இங்கே ரிப்ளேஸ் பண்ணணும். தட்ஸ் இட். ஸோ சப்போஸ் வந்து நமக்கு இந்த 100ஆல் டிவைட் ஆகலை அப்படின்னா அது டைரெக்டாக நம்ம வந்து லீப் இயர்னு சொல்லிடலாம். ஸோ நான் இந்த அவுட்டர் எல்ஸ் பிளாக்குக்கு அனதர் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து அவுட்டர் இஃப் பிளாக்குக்கு நான் ஒரு எல்ஸ் பிளாக் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். That's awesome. ஸோ நம்ம லீப் இயரை கம்பைல் பண்ணி ஓகே நம்ம வந்து கண்ட்ரோல் F5 யூஸ் பண்ணலாம். ஸோ நம்மளோட ப்ரோக்ராமே நமக்கு VS கோடை கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ கண்ட்ரோல் F5 கிளிக் பண்ணிங்கன்னா வித்தவுட் டீபக் உங்களுக்கு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் நடக்கும். ஸோ நான் 1800 ஒரு லீப் இயரான்னு செக் பண்ண போகிறேன். வாட் not check. Okay. What is going on? ஓகே நம்ம வந்து 100ஆல் டிவைட் ஆச்சுன்னா அதுக்கடுத்து 400ஆலையும் டிவைட் ஆகணும்னு சொல்லணும். ஸோ 400ஆல் டிவைட் ஆச்சுன்னா மட்டும்தான் லீப் இயர்ன்ற மென்ஷன் பண்ணியிருக்கும். பட் 400ஆல் டிவைட் ஆகலைன்னா அது ஒரு லீப் இயர் கிடையாது. ஸோ அந்த பார்ட்டு நம்ம விட்டுட்டு இருக்கோம். ஸோ அதை நான் இங்கே வந்து காப்பி பண்ணி இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு எல்ஸ் பிளாக் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் கோடை ஃபார்மேட் பண்ணிவிட்டேன். ஓகே நம்ம அகைன் வந்து ட்ரை பண்ணலாம். கண்ட்ரோல் F5. ஸோ நான் 1500 வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ 1500 இஸ் நாட் எ லீப் இயர். எல்லாத்தோட எண்ட்லையும் ஒரு நியூ லைன் வந்து ஆட் பண்ணணும். ஸோ நீங்கள் பார்த்தோம்னா வந்து இயர்ன்றது தான் எல்லாத்துலேயும் வந்து லாஸ்ட் எண்டிங்கில் இருக்குது. ஸோ நான் அது எல்லாத்தையும் வந்து ஒன்றா செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலான்றதுக்காக நான் வந்து இதை ஹைலைட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் D வந்து கிளிக் பண்ணுறேன். இது வந்து மல்டி கர்சர் எடிட்டிங்னு வந்து சொல்லுவோம். ஸோ மல்டி கர்சர் எடிட்டிங்கில் நம்மளால் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் நேமோ அப்படிலாம் ஒரு பர்டிகுலர் வேல்யூவை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம கண்ட்ரோல் D கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த வேல்யூ அந்த ரெஃபரன்சஸ் எல்லாமே நமக்கு செலக்ட் ஆகிடும். ஸோ நான் வந்து இங்கே எல்லாத்துக்கூட அடிஷ்னலாக ஆட் பண்ணணும்னு நினைக்கிறது /n வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு நியூ லைன் கேரக்டர். தட்ஸ் இட். ஸோ ஃபாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அகைன் வந்து இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். கண்ட்ரோல் F5. awesome. ஸோ நம்ம 1600 வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 1600 இஸ் a leap year. ஸோ leap year இப்போ நம்ம 2020 வந்து லீப் இயர் இல்லையான்னு பார்க்கலாம். ஆஃப்கோர்ஸ் 2020 லீப் இயர். அது நம்ம வந்து எப்படி இந்த மாதிரி நெஸ்டட் கண்டிஷன்ஸ்லாம் ரைட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். பட் இதில் இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் இஷ்யூ என்னன்னா இந்த கோடில் சுத்தமாக ரீடபிலிட்டின்றதே கிடையாது. ஏன்னா நம்ம மல்டிபிள் கண்டிஷன்ஸ் செக் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா தான் இந்த மாதிரி வந்து சம் ஆக்ஷன்ஸ் ட்ரூன்ற மாதிரி நாங்கள் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். பட் ஆக்சுவலி வந்து இந்த கோடை இவ்வளோ நம்ம மெஸ்ஸியாக ரைட் பண்ண தேவையில்லை. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறது, நம்ம வந்து இங்கே 2 கண்டிஷன்ஸ் செக் பண்ணியிருக்கோம். அந்த 2 கண்டிஷன்ஸுமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா தான் இங்கே வந்து ஒரு ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அதில் ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதுன்னா நம்ம அனதர் ஆக்ஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் நம்ம இது வந்து இவ்வளோ
ஒரு க்ரம்பிள்டான கோட் வந்து ரைட் பண்ண தேவையில்லை. ஸோ மல்டிபிள் கண்டிஷன்ஸை நம்ம ஒரே இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி டெஸ்ட் பண்ணுறதுனா நம்ம அதுக்காக தான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணுறோன்னா அதில் ஒரு கண்டிஷன் மட்டும் தான் ட்ரூவாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படிலாம் எல்லா கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா வந்து நமக்கு எல்லா கண்டிஷனும் ஃபால்ஸாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் நம்ம எத்தனை கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அப்படின்னா எந்த காம்பினேஷனில் நம்ம கண்டிஷன்ஸ் ட்ரூவாக வரும்போது நம்ம சர்டின் ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணணுன்றதையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். ஏன்னா மல்டிபிள் கண்டிஷன் செக் பண்ணுறோம்னா பேசிக்லி வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்ணும்போது அந்த ஒரு கண்டிஷன் மட்டும் தான் இருக்க போகுது. அந்த ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்ம சம் ஆக்ஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணிடுவோம். பட் ஆனால் மல்டிபிள் கண்டிஷன் வரும்போது நம்ம எந்த காம்பினேஷனில் நம்ம ஆக்ஷன்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணணுன்றதை வந்து மென்ஷன் பண்ணணும் இல்லையா? அதுக்காக தான் நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் நமக்கு வந்து அண்ட் ஆர் நாட்னு வந்து 3 டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அண்ட் ஆப்ரேஷன்னா என்னென்னா டபுள் அண்ட் சிம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்ணணும், ஆம்பர்சன்ட் சிம்பிள். அதுக்கடுத்து நான் செகண்ட் கண்டிஷன் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆம்பர்சன்ட் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணனா இதுக்கு என்ன மீனிங்னா நாங்கள் 2 டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் இல்லையா? அந்த 2 டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸுமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் எனக்கு இந்த இஃப் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்றது தான் நான் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸுமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு லீப் இயர். அதுவே வந்து எனக்கு ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் மட்டும் ட்ரூவாக இருந்துச்சுன்னா போதும் அப்படின்ற மாதிரினா நான் இங்கே வந்து ஆர் ஆப்ரேஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ டபுள் பைப் சிம்பிள் யூஸ் பண்ணோம்னா அது வந்து ஆர் ஆப்ரேஷன். அதுவே வந்து நாட் ஆப்ரேஷன்னா என்னென்னா எனக்கு வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய லாஜிக்கல் ஸ்டேட்டை ரிவர்ஸ் பண்ணுறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டோட வேல்யூ ட்ரூன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் இங்கே வந்து இதுக்கு முன்னாடி நாட் ஆப்ரேட்டர் வந்து எக்ஸ்பிளமேட்டரி மார்க்கை தான் நம்ம நாட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். நான் ஒரு எக்ஸ்பிளமேட்டரி மார்க் போட்டேன்னா ட்ரூன்னு வந்துச்சுன்னா எனக்கு ஃபால்ஸ்னு கிடைக்கும், ஃபால்ஸ்னு வந்துச்சுன்னா எனக்கு ட்ரூன்னு கிடைக்கும். ஸோ என்னோட லாஜிக்கல் ஸ்டேட்டை ரிவர்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து நாட் ஆப்ரேஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ நம்ம இங்கே பேசிக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா 100 டிவைட் ஆகணும், and then 400 டிவைட் ஆகணும். அப்போ மட்டும்தான் அது ஒரு லீப் இயர்ன்றதை நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் இந்த கண்டிஷன் வந்து நம்ம ஃபால்ஸ் ஆச்சுன்னா சப்போஸ் இந்த கண்டிஷன் வந்து நமக்கு ஃபால்ஸ் ஆகுதுன்னா நம்ம அகைன் வந்து செக் பண்ணி பார்க்க வேண்டியது நமக்கு நம்மளோட நம்பர் வந்து 100 கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகலை அப்படின்றத மட்டும் வந்து நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம்னா இது ஒரு லீப் இயர்ன்றதை நம்ம ப்ரொவைட் பண்ணிடலாம் ரிசல்ட். ஸோ அதனால் நான் இங்கே அனதர் கண்டிஷன் மட்டும் வந்து ரைட் பண்ணிக்கிறேன். பேசிக்காக வந்து நான் இங்கே செக் பண்ண போகிறது 100 கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுதான்றதை மட்டும் தான் வந்து செக் பண்ண போகிறேன். ஸோ 100 கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகலைன்னா அது ஒரு லீப் இயர் இல்லைன்றதை நம்ம இங்கே வந்து 100 டிவைட் ஆகலை கம்ப்ளீட்டாக அப்படின்னா அது ஒரு லீப் இயர்ன்றதை நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம 4 ஆல்ரெடி டிவைட் ஆகுதுன்றதை செக் பண்ணிட்டோம். சப்போஸ் வந்து இப்படி 100 கம்ப்ளீட்டாக டிவைட் ஆச்சுன்னா அது ஒரு லீப் இயர் கிடையாது. எல்ஸ் பிளாக்ல நம்ம என்ன கண்டிஷன் வந்து ப்ரொவைட் பண்ணணும்னா நாட் அ லீப் இயர். ஏன்னா நமக்கு 100 கம்ப்ளீட்டாக டிவைட் ஆச்சுன்னா அது ஒரு லீப் இயர் கிடையாது. இந்த கண்டிஷன் ஃபெயில்ட் ஆகும்போது தான் இந்த கோட் எக்ஸிக்யூஷன் வந்து க்ளீனாக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்பயும் வந்து இந்த கோட் 100% வந்து க்ளீன் கோட்னு நம்மளால சொல்ல முடியாது. பட் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இது வந்து மச் பெட்டராக இருக்குது. ஸோ இதை வந்து திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு சேம் ரிசல்ட்ஸ் கிடைக்குதாங்க. நான் 1200 கொடுக்குறேன். 1200 இது லீப் இயர். ஆசம், நமக்கு வந்து நம்மளோட கோட் பர்ஃபெக்டாக தான் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ பேசிக்லி வந்து இதுதான் நெஸ்டட் லூப்னு இது நெஸ்டட் கண்டிஷன்ஸ் வந்து சொல்லுவோம். பேசிக்காக இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம்னா எப்படி வந்து நம்ம யூசர் கிட்ட இன்புட் கேட் பண்ணுறது, எப்படி ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான ஸ்டஃப் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து வந்து கண்டிஷன்ஸ் எல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். பட் ப்ரோக்ராமோட ஒரு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா நம்மளால டாஸ்க் ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ ரிப்பீட்டிவாக இருக்கக்கூடிய டாஸ்க்கை அதுக்கான ஒரு கோட் ரைட் பண்ணிட்டோம்னா நமக்காக அந்த கோட் எல்லா ஆக்ஷனும் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நம்மளால் வந்து பண்ண முடியும். பட்
இந்த மாதிரி வந்து ஜஸ்ட் ஒரு கண்டிஷன்ஸ் வந்து செக் பண்ணி நான் வந்து மல்டிபிள் ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 10 டைம்ஸ் வந்து ஹலோன்றதை வந்து பிரிண்ட் பண்ணணும்னு இமேஜின் பண்ணிங்க. அது நான் வந்து ப்ராக்டிக்கலி கோட் ரைட் பண்ணணும்னா printf hello. ஸோ இந்த மாதிரி வந்து நான் 10 டைம் ரைட் பண்ணுறதுன்றது, ஃபார் எக்ஸாம்பிள் Ctrl C. ஸோ இந்த மாதிரி நான் 10 டைம் வந்து ஹலோ நான் வந்து டைப் பண்ணேன்னா அது ரொம்ப ஒரு இன்எஃபிஷியன்ட்டானது. ஸோ அதுக்கு பதிலாக வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை மல்டிபிள் டைம் நம்ம ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் கூட நம்ம மல்டிபிள் டைம் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, நம்ம அதுக்காக ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் லூப்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த லூப்ஸ் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு சி லாங்குவேஜில் டோட்டலி 3 டிஃப்ரெண்ட் லூப்ஸ் இருக்குது. ஒன்று ஃபார் லூப், இன்னொன்று வைல் லூப், இன்னொன்று டூ வைல் லூப். ஸோ நம்ம ஒரு செட் ஆஃப் ஆக்ஷன்ஸை மல்டிபிள் டைம் ரிப்பீட் பண்ண வேண்டியது இருக்குன்னா, நம்ம வந்து ப்ரோக்ராமுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட்ஸை மல்டிபிள் டைம் ரிப்பீட் பண்ண போகிறோம், அந்த ஸ்டேட்மெண்ட்டை எத்தனை டைம் ரிப்பீட் பண்ணணும், எந்த ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து ரிப்பீட் பண்ணுற ஸ்டாப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டோம்னா போதும், கம்ப்யூட்டர் நமக்காக அதை எல்லாத்தையும் டீல் பண்ணிட்டோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அந்த ஃபைல் வந்து லூப்ஸ்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். loops.c. அகைன் பாய்லர் பிளேட் கோட் வந்து டிபிஆரில் இருந்து நம்ம கொஞ்சம் கெட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம பேசிக்ஸில் இருந்து இந்த பாய்லர் பிளேட் கோட் எடுத்துக்கலாம். இட்ஸ் மச் பெட்டர். loops.cல நான் அந்த கோட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நமக்கு சம் தேவை. ஓகே, then return statement ending. ஸோ நான் இப்போ வந்து பேசிக்காக ஒரு 10 டைம்ஸ் ஹலோ வேர்ல்டுன்றதை பிரிண்ட் பண்ணணும், அது இமேஜின் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் நான் வந்து என்ன பண்ணணும், என்னோட ப்ரோக்ராமில் நான் 10 டைம்ஸ் இந்த கோட் எக்ஸிக்யூட் பண்ணணுன்றதுக்கான ஒரு கண்டிஷன் ப்ரொவைட் பண்ணணும். அது ஆக்சுவலி நான் 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண வேண்டிய ஆக்ஷன் என்னன்னா ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ண வேண்டிய ஒரு கோட் தான். ஸோ நான் அதை 1 டைம் ரைட் பண்ணிவிட்டு 10 டைம் ரிப்பீட் பண்ணுறதுக்கான கண்டிஷன்ஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணால் போதும், எனக்காக ப்ரோக்ராம் எல்லாத்தையும் வந்து டீல் பண்ணிக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து ப்ரோக்ராமில் ஃபர்ஸ்ட் வந்து 10 டைம்ஸ் நான் ரிப்பீட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ எத்தனை டைம் நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறன்றதை எனக்கு ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் வேணும். ஏன்னா நான் எந்த ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணலைன்னா எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகுதுன்றது எனக்கும் தெரியாது, கம்ப்யூட்டருக்கும் தெரியாது. ஸோ அதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேரியபிளை வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு இன்டீஜர் I ஈக்குவல் டு 0. ஸோ நான் அதை பை டிஃபால்ட்டாக 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். நம்ம நார்மலி வந்து ஐன்ற வேரியபிள் தான் வந்து லூப்ஸுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஐ வந்து ஷார்ட்டாக ஐட்ரேட்டருக்கு ஷார்ட்டாக வந்து நம்ம ஐன்ற வேல்யூ வந்து யூஸ் பண்ணோம். இது கன்வர்ஷனாக எல்லா டைமும் வந்து யூஸ் பண்ணுறது ஜென்ரலாக ப்ரோக்ராமிங்கில். பட் நீங்கள் எந்த நேம் வேணால் கொடுத்துக்கலாம் உங்களோட வேரியபிளுக்கு. அதுக்கடுத்து ஃபார் லூப்க்கான சின்டாக்ஸ் வந்து பார்க்கலாம். 3 டிஃப்ரெண்ட் லூப் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஃபார் லூப் வந்து எப்படி நம்ம ரைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் லூப்பில் நமக்கு டோட்டலி 3 டிஃப்ரெண்ட் செக்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து இனிஷியலைசேஷன். ஸோ நம்ம ஒரு சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து இனிஷியலைசேஷன் init. அதுக்கடுத்து செமிகாலன். செகண்ட் செக்ஷன் வந்து கண்டிஷன். அதுக்கடுத்து ஃபைனலாக இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். ஸோ நமக்கு வந்து இந்த 3 டிஃப்ரெண்ட் செக்ஷன் இருக்கும். அதுக்கடுத்து ஆஸ் யூஷுவல் நம்மளோட நம்மளோட லூப்க்கான பாடியை வந்து நம்ம ரைட் பண்ணலாம். ஸோ அந்த லூப்போட பாடியில் நம்மளோட கோட்ஸ் வந்து நம்மளோட ஸ்டேட்மெண்ட் என்ன வேணால் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஹலோ வேர்ல்டுன்றதை பிரிண்ட் பண்ணுறதுக்காக தான் இதை ரைட் பண்ணுறேன்னா ஜஸ்ட்
ஸோ நம்ம கண்டிஷன்ஸ் பற்றி இதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தோம். ஸோ கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவா இல்லை ஃபால்ஸான்றதை எவாலுவேட் பண்ணுறதுனாலாம். ஸோ நம்ம வந்து அதே கண்டிஷன்ஸ் தான் இங்கே ப்ரொவைட் பண்ண போகிறோம். இனிஷியலைசேஷன் தான் நம்மளோட லூப் வந்து ஸ்டார்ட் ஆகுறது என்ன வேல்யூவில் ஸ்டார்ட் ஆகுன்றது ப்ரொவைட் பண்ணணும். இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட்டுன்றது எதுக்காகனா நம்ம வந்து ஜஸ்ட் இப்போ 1ன்னு அசைன் பண்ணிடுறோம். அந்த 1ன்ற வேல்யூ கடைசி வரைக்கும் 1 தான் இருக்கும். கம்ப்யூட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காலாம் அது இன்க்ரிமெண்ட் பண்ணாது. எத்தனை ஸ்டெப் இன்க்ரிமெண்ட் பண்ணணும்னு கம்ப்யூட்டருக்கு தெரியாது. ஸோ ஒரு எக்ஸிக்யூஷனுக்கும் நம்ம எத்தனை வேல்யூ அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணணும், பர்டிகுலர் அந்த ஐட்ரேட்டர் வேல்யூவில் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணணுன்றதை நம்ம கம்ப்யூட்டருக்கு டிஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் செக்ஷன். ஓகே, ஸோ ஒரு சின்ன ஃபாலோ பண்ண ரைட் பண்ணிக்கலாம். ஃபார் நான் ஃபஸ்ட்டு அந்த இனிஷியலைசேஷன் சொன்னால் நான் டாப்லேயே வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் வந்து டாப்பில் இனிஷியலைஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இங்கே நீங்கள் வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் டோட்டலி அப் டு யூ. I = 0 நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து நான் இங்கே ஒரு கண்டிஷன் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ நான் என்ன கண்டிஷன் ப்ரொவைட் பண்ண போகிறேன்னா I less than 10. ஸோ I வந்து 10 விட லெஸ் தெனாக இருக்கிற வரைக்கும் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகணுன்ற மாதிரி ஒரு கண்டிஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து நான் வந்து என்ன கண்டிஷன் வந்து அதுக்கடுத்து நான் என்ன ப்ரொவைட் பண்ணணும்னா எவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஸோ எனக்கு வந்து பேசிக்லி ஜஸ்ட் 1 ஸ்டெப் வந்து இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா போதும். ஸோ அதுக்கு வந்து I++ கொடுக்குறோம். ஸோ I++ மீன்ஸ் இதை I++-ஐ நம்ம எப்படி அப்ரிவேட் பண்ணலாம்னா I = I+1ன்றதை நம்ம ஷார்ட்டாக வந்து I++ ரைட் பண்ணியிருக்கோம். இதே வந்து எனக்கு ஈச் ஐட்ரேஷனுக்கும் 2 ஸ்டெப் இன்க்ரிமெண்ட் ஆகணும்னா I = I+2ன்னு வந்து நான் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம். ஸோ நமக்கு வந்து ஜஸ்ட் வெறும் 1 ஸ்டெப் வந்து இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா போதும். அதனால் நம்ம வந்து இங்கே வெறும் I++ வந்து கொடுத்துக்கலாம். தட்ஸ் கரெக்ட். ஸோ இங்கே நான் வந்து என்ன பிரிண்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து printf hello from loops. ஹலோ ஃப்ரம் லூப்ஸ்ன்ற ஒரு டெக்ஸ்ட்டு தான் நான் இங்கே பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ 10 முறை வந்து எனக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகணும். கிரேட். ஸோ நம்மளோட ப்ரோக்ராமை நம்ம கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இன்புட் வந்து கெட் பண்ணுறோம் இல்லையா, இது இப்போதைக்கு வந்து நம்ம கமெண்ட் பண்ணி வச்சிடலாம். ஸோ லேட்டராக நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு அப்போ ஷோ பண்ணுறேன். இப்போதைக்கு நான் அதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து இந்த ஜஸ்ட் சூடோ கோடு வந்து ரைட் பண்ணோம் இல்லையா, இந்த சூடோ கோடும் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, ப்ரோக்ராம் லாஜிக் செக்ஷனும் வந்து நமக்கு வேணாம். ஓகே, இதை நம்ம இப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நான் கண்ட்ரோல் நம்ம வந்து இப்போது டீபக்கரோட இதோட கோட் ஃப்ளோ எப்படி இருக்குன்றதை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து மோர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் எப்படி வந்து வேல்யூஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுதுன்றது. ஸோ நான் வேறு F5 வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, நமக்கு வந்து நம்மளோட லூப்போட ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் நம்மளோட கோடு இருக்குது. ஸோ இதில் நான் வந்து ஸ்டெப் ஓவர் கொடுக்குறேன். ஓகே, ஸோ நம்மளோட வேல்யூ இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்கலாம். கான்சோலில் இங்கே அவுட்புட் வருது, பட் டெர்மினலில் எதுவும் பிரிண்ட் ஆகலை. ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணிட்டு திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம். F5 மேபி வந்து இந்த எக்ஸ்டென்ஷனில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு பக்காக இருக்கலாம். ஐம் நாட் ஷுர். ஓகே, நமக்கு வந்து ஹலோ ஃப்ரம் லூப்ஸ்ன்றது 10 டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆகியிருக்கு. நம்ம ஸ்டெப் இன்டூ வந்து கொடுக்கும்போது நமக்கு ஸ்டெப் ஓவர் கொடுக்கும்போது எக்ஸாக்டாக எக்ஸிக்யூட் ஆக மாட்டேங்குது. இந்த printf ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நமக்கு எக்ஸாக்டாக எக்ஸிக்யூட் ஆகலை. ஐம் நாட் ஷுர் வை இஸ் தட். பட் இதில் ப்ராப்ளம் என்னென்னா இந்த ஹலோ ஃப்ரம் லூப்ஸில் நம்ம அகைன் வந்து நியூ லைன் கேரக்டர் ஆட் பண்ண பார்த்துட்டோம். ஸோ அது எல்லாமே வந்து ஒன்றா ஒரே லைனில் ஸ்க்ரம்பிள் ஆன மாதிரி இருக்குது. அகைன் F5 கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்டெப் இன்டூ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டெப் ஓவருக்கு பதில்
நம்ம ஸ்டெப் இன்டூ கொடுத்தோம்னா பர்ஃபெக்டாக நமக்கு ஒர்க் ஆகுது. ஸோ ஸ்டெப் ஓவர் கொடுத்தோம்னா இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூஷன் அப்படியே ஸ்கிப் ஆகிட்டு போயிடுது. ஓகே, ஸோ ஹலோ ஃப்ரம் லூப்ஸ்ன்றதை நீங்கள் பிரிண்ட் ஆகிறது பார்க்கலாம். அதே சமயம் உங்களுக்கு ஐயோட வேல்யூ இங்கே இன்க்ரிமெண்ட் ஆகுறதையும் உங்களால் ரியல் டைமில் மானிட்டர் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஐயோட வேல்யூ 2ன்னு இருக்கா. ஸோ நான் நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் வந்து கிளிக் பண்ணும்போது அது 3ன்னு அப்டேட் ஆகிறத பார்க்கலாம். ஸோ ஈச் டைம் வந்து நம்ம ஸ்டெப் இன்டூ வந்து கிளிக் பண்ணும்போது ஈச் டைமும் அதோட வேல்யூ அப்டேட் ஆகிறத வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் எந்தெந்த பிளேசஸில் பிரேக் பாயிண்ட் செட் பண்ணியிருக்கீங்கன்றதை உங்களால் கீழே பிரேக் பாயிண்டில் வந்து மானிட்டர் பண்ணிக்க முடியும். இது கால் ஸ்டாக்கில் நம்மளோட எந்தெந்த ஃபங்க்ஷன்ஸ் இப்போது கால் ஆகி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம இங்கே வாட்ச் வந்து ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ப்ரெஷனை ப்ரொவைட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ப்ரெஷன் கோடில் வருதான்றதை நம்ம மானிட்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து ரொம்ப அட்வான்ஸ் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் லேர்னிங்க்கு இந்த டீபக் கேப்பபிலிட்டி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரியல் டைமில் நீங்கள் ஒரு கோடு ரைட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த கோட் எப்படி ரைட் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை உங்களால் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஒரு ப்ரோக்ராமராக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா நம்ம என்ன கோட் ரைட் பண்ணுறோமோ அது நமக்கு புரிஞ்சு வந்து ரைட் பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு டுட்டோரியல் ஃபாலோ பண்ணுவோம், அங்கே இருக்கிற கோடை வந்து நம்ம ரைட் பண்ணிட்டோம்னா சம்டைம்ஸ் வந்து அது ஒரு மேஜிக் மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ சம் ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட் பண்ணாங்க, ஆனால் வேறு ஏதோ ஒரு ஆக்ஷன் நடக்குதுன்ற மாதிரி. ஸோ அது எதுவுமே வந்து மேஜிக் கிடையாது. அது எப்படி வந்து நடக்குதுன்றதை நம்ம இன்சைட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மாதிரி நம்ம டீபக்கிங்கை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏன்னா நம்மளால் ரியல் டைமில் ஒரு லைனும் எப்படி வந்து எக்ஸிக்யூட் ஆகுதுன்றதை மானிட்டர் பண்ண முடியும். ஸோ இந்த ஐயோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஐயோட வேல்யூ வந்து 9ன்னு வரும்போது இப்போ நான் அகைன் வந்து போகிறேன். ஸோ இப்போ கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கும்போது 9ன்றது 10 விட லெஸரான நம்பர். ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னு வந்து பாருங்கள். ஸோ நான் அகைன் வந்து ஸ்டெப் இன்ட்டு கொடுத்தேன்னா எனக்கு வந்து இந்த ஃபார் லூப்புக்குள்ள கோடு வந்து போகலை, எனக்கு டைரெக்டாக ஸ்கிப் ஆகி வந்துருச்சு. ஓகே, ஸோ எனக்கு வந்து ஸ்கிப் ஆகி வந்ததுக்கான ரீசன் என்னென்னா என்னோட கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சு. தட்ஸ் இட். ஆசம், நமக்கு வந்து கோடு கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆச்சு. எக்ஸிக்யூட் ஆன கோடில் இருந்து நம்ம 10 டைம்ஸ் வந்து லூப்ஸில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். பட் ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுறது யூஸ்லெஸ்ஸான விஷயம். நம்ம சம் ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுற வேல்யூ வச்சு பர்ஃபார்ம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு சம் ஆஃப் n நம்பர்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணணும்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சம் ஆஃப் n நம்பர்ஸை எப்படி ஃபைண்ட் பண்ணுறது? ஸோ சம் ஆஃப் n நம்பர் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 5 அப்படின்னு ஒரு வேல்யூ இன்புட்டாக கொடுக்குறேன்னா எனக்கு என்ன ரிசல்ட் தேவைன்னா 1 + 2 + 3 + 4 + 5 இதுக்கான ஆன்சர் என்னன்றது எனக்கு என்னோட ப்ரோக்ராம் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான கோடை வந்து எப்படி ரைட் பண்ணுறது? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஐயோட வேல்யூ வந்து ஒரு ஐட்ரேஷனுக்கும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரியும். ஓகே, ஸோ அப்படி ஒரு ஐட்ரேஷனுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்றப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு 1ன்னு இருக்கும் ஐயோட வேல்யூ, செகண்ட் ஐட்ரேஷனுக்கு 2ன்னு இருக்கும், தேர்ட் ஐட்ரேஷன் நமக்கு 3ன்னு இருக்க போகுது. ஸோ இந்த ஐட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? ஸோ இந்த இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வேல்யூஸை நம்ம டேரெக்டாக வந்து ஆட் பண்ணி அதை சம்ன்ற வேரியபிள் ஆட் பண்ணோம்னா நமக்கு சம் ஆஃப் n நம்பர்ஸ்க்கான ப்ரோக்ராம் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் யூசர் கிட்டேருந்து அதுக்காக எத்தனை நம்பருக்கான இன்புட்டை கெட் பண்ணணுன்றதை நான் ஃபஸ்ட் யூசர் கிட்டேருந்து இன்புட்டாக வாங்கிக்கிறேன். ஸோ அதுக்காக ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் நான் அன்கமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ கமெண்ட் பண்ணுறதுக்கு அன்கமெண்ட் பண்ணுறதுக்கும் Ctrl// வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் VS கோடுக்குள்ளே. அதுக்கடுத்து printf இல்லை sum +or = I. அதுக்கடுத்து வந்து நம்ம எத்தனை டைம் எக்ஸிக்யூட் பண்ணணுன்றது நம்ம 5 இன்புட் கொடுத்தோம்னா நம்ம 5 வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுவே நான் வந்து 500 வந்து இன்புட்டாக கொடுக்குறேன்னா நான் அப் டு 500 வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ எத்தனை டைம் எக்ஸிக்யூட் பண்ணணுன்றது யூசர் ப்ரொவைட் பண்ணக்கூடிய இந்த இன்புட்டில் தான் டைரெக்டாக டிபெண்ட் ஆகியிருக்கு. ஸோ அந்த இன்புட்டை நம்ம இங்கே வந்து போட்டுக்கலாம். ஸோ 10 டைம்ஸுக்கு பதில் எனக்கு 7 டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்றது என்னன்றது ரியல் டைமில் இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது யூசர் வந்து டிஃபைன் பண்ணக்கூடிய வேல்யூ. அதுக்கடுத்து என்னோட 0ன்றது வந்து ஒரு யூஸ்லெஸ்ஸான ஐட்ரேஷன். ஏன்னா 0 வச்சு நம்மளால் எதுவும் பண்ண போகிறது கிடைக்காது. ஸோ அதை வந்து நான் 1 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா 0 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணோம்னாலும் நம்ம ஆட் பண்ணுற நம்பர் தான் கிடைக்க போகுது.
ஸோ ஒரு ஐட்ரேஷன் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். அதுக்கடுத்து நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம், இங்கே வெறும் 10ன்னு கொடுத்துருந்தோம்னா நமக்கு 9 வரைக்கும் தான் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆச்சு. பட் ஆனால் ஆக்சுவலி நம்ம 5ன்னு கொடுக்குறப்போ நமக்கு 5 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ அப்போ கண்டிஷனை வந்து ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணணும். என்னன்னா less than or equal to இதை சேஞ்ச் பண்ணணும். தட்ஸ் இட். ஸோ நம்ம வந்து சம் ஆஃப் n நம்பர்ஸ்க்கான ப்ரோக்ராம் ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம ஜஸ்ட் யூசருக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கணும்னா printf of just sum of %d numbers is the %d. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் %dக்கு என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்னா யூசர் ப்ரொவைட் பண்ண இன்புட்டை ரீப்ளேஸ் பண்ணணும். அண்ட் தென் செகண்ட் %dக்கு நம்ம ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய வேல்யூ சம்மை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். தட்ஸ் இட். ஸோ இங்கே சம் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு ஐன்னு வந்து கொடுத்துறதுக்கான மீனிங் என்னன்னா sum equal to sum plus I. ஸோ சம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய சம்மோட ப்ரீவியஸ் வேல்யூ கூட ஐயை ஆட் பண்ணி அதை திரும்ப வந்து சம்முன்ற வேரியபிள்லேயே வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நம்ம ஷார்ட்டாக எப்படி வந்து ரைட் பண்ணலாம்னா சம் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு ஐன்னு ரைட் பண்ணிக்கலாம். ஸோ சம்மை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணணும் equal to 0ன்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் அப்போ சம்மோட வேல்யூ என்னவா இருக்கும்? சம்மோட வேல்யூ வந்து 0ன்னு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து என்னோட ஐயோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும்னா ஐயோட வேல்யூ 1ஆ இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் இங்கே ஒரு ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுறேன்னா என்ன ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன்னா சம்மோட ப்ரீவியஸ் வேல்யூவை ஐ கூட வந்து ஆட் பண்ணிவிட்டு அண்ட் தென் வரக்கூடிய ரிசல்ட்டை திரும்ப வந்து சம்மில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ சம்மில் வந்து ஃபஸ்ட்டு 0ன்னு இருக்குது, அதுக்கடுத்து ஐயோட வேல்யூ 1 இருக்குது. ஸோ 0 + 1 1ன்னு இருக்கும். ஸோ சம்மோட வேல்யூ வந்து 1ன்னு அப்டேட் ஆகும். அதுக்கடுத்து ஐயோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகி 2ன்னு வரும். இப்போ சம்மோட கரண்ட் வேல்யூ வந்து 1ன்னு இருக்கும். ஸோ சம் ப்ளஸ் ஐன்றது நமக்கு வந்து 1 + 2ன்னு சொல்லிட்டு ஸோ செகண்ட் ஐட்ரேஷனுக்கு நமக்கு சம்மோட வேல்யூ 3ன்னு அப்டேட் ஆகும். ஸோ பேசிக்கலி வந்து நம்ம ஒரு ரிகர்சிவான ஆக்ஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே ரிகர்சிவான ஒரு அடிஷன் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறோம். தட்ஸ் இட். ஸோ நம்ம சம் ஆஃப் n நம்பர்ஸ்க்கான ப்ரோக்ராம் வந்து ஃபுல்லாக ரைட் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ நான் ரன் வித்அவுட் டீபக்கிங் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து லூப்போட பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி இருக்குன்றது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஆல்ரெடி ஒரு டீபக்கிங் ரன்னிங்கில் இருக்கு. ஸோ இப்போ நம்ம கண்ட்ரோல் F5 கிளிக் பண்ணலாம். இங்கே வந்து ஒரு டைமில் ஒரு ப்ரோக்ராம் தான் டிபக் பண்ண முடியும். ஆல்ரெடி ஒரு டிபக்கிங் ரன்னிங்கில் இருந்துச்சுன்னா அதை கில் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து திரும்ப வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். என்டர் ஃபர்ஸ்ட் வேல்யூ. நான் 100 கொடுக்குறேன். ஓகே, நான் ஜஸ்ட் வந்து கண்டினியூ கிளிக் பண்ணிக்கலாம். கண்டினியூ கிளிக் பண்ணேன்னா சம் ஆஃப் 100 நம்பர்ஸ் இஸ் 5015 வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அகைன் ஐ ஃபர்காட் இன்லைன். ஸோ நியூலைன் கேரக்டர் வந்து நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஓகே, நான் இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ பதில் வந்து என்டர் நம்பர் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். That's awesome. நம்ம லூப்ஸ் வந்து ஓகே இதுக்கு முன்னாடி வந்து கம்பைல் பண்ண வேல்யூலாம் இருக்குது. ஸோ கண்ட்ரோல் F5 கிளிக் பண்ணி நம்ம நியூவாக வந்து ஒரு பைனரி ஜெனரேட் பண்ணலாம். என்டர் நம்பர் 500 கிளிக் பண்ணுறேன். இதுக்காக கண்ட்ரோல் F5 கிளிக் பண்ணாலும் எனக்கு அகைன் அந்த லூப் வருதுன்னு தெரியல. ஐ மீன் டீபக்கிங்கில் ஓப்பன் ஆகுதுன்னு தெரியல. மேபி என்னோடய சிஸ்டமில் கண்ட்ரோல் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நமக்கு சம் ஆஃப் 500 நம்பர்ஸ்க்கான ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ பேசிக்கலி நம்மளால் இந்த மாதிரி ஒரு இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த சம் ஆஃப் சம் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு ஐன்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டை 500 டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். அந்த 500 டைம்ஸை
நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கான ரிசல்ட் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து 500 டைம்ஸ் மேனுவலாக கோடிங் ரைட் பண்ணுறது எவ்வளோ ஹார்டாக இருக்கும் நான் திங்க் பண்ணி பாருங்கள். இதை வந்து நம்ம வெறும் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வேஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலாம்னா, இஃப் I equal to 1 நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் sum equal to ஜஸ்ட் வந்து ஐன்னு செட் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து செகண்ட் else if I double equal to 2. ஸோ I double equal to 2 இருந்துச்சுன்னா நம்ம இங்கே 1ன்னு வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து sum equal to 1 plus 2. ஸோ இதை விட வந்து இந்த ப்ரோக்ராமை அட்டெம்ப்டாக ரைட் பண்ணுறதுக்கு எந்த வேவுமே இருக்க முடியாது. ஏன்னா நான் 500 டைம்ஸ் இதை ரிப்பீட் பண்ணணும்னா அது வந்து எக்கச்சக்கமான டைம் வேஸ்ட் கோடு வந்து நம்ம அவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ பட் இம்பாசிபிள்னு கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து சம் ரிப்பீட்டிவான டாஸ்க்கை நம்ம ஜஸ்ட் சிம்பிள் லைன் ஆஃப் கோடில் ஆட்டோமேட் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் இதை 500 டைம்ஸ் ரைட் பண்ணுறதுன்னா எவ்வளோ நேரம் போகிறீங்க? 30 ஜஸ்ட் வந்து நான் 2 வரைக்கும் ரைட் பண்ணதுக்கு எனக்கு 6 லைன்ஸ் ஆஃப் கோடு வந்து வந்திருக்கு. ஸோ நான் ஒரு 200 வரைக்கும் ரைட் பண்ணுறேன்னா நான் 600 லைன்ஸ் ஆஃப் கோடு வந்து ரைட் பண்ணணும். வெறும் 200 நம்பர்ஸ்க்கான என் நம்பர் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு, சம் ஆஃப் என் நம்பர் வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம வந்து ஒரு லூப் யூஸ் பண்ணி அவ்வளோ லைன்ஸ் ஆஃப் கோடை நம்ம ரைட் பண்ணுறதுலேருந்து அவாய்ட் பண்ணியிருக்கோம். ஆசம். ஓகே, இது வரைக்கும் நம்ம என்னென்ன கான்செப்ட் பார்த்துருக்கோன்றது வந்து லைட்டாக சம்மரைஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம பேசிக்காக ஒரு சி ப்ரோக்ராம் எப்படி ரைட் பண்ணுறது, அதோட என்னென்ன டிஃப்ரெண்ட் செக்ஷன் இருக்கும், அதில் வேரியபிள்ஸ் என்னென்னு பார்த்தோம். அதுக்கடுத்து நம்ம எப்படி யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட்டை கெட் பண்ணுறது, அந்த இன்புட்டை வந்து எப்படி நம்ம யூசருக்கு திரும்ப ஷோ பண்ணுறது. அதுக்கடுத்து நம்ம கண்டிஷன்ஸ் பற்றி பார்த்தோம். கண்டிஷன்ஸ்க்கு அப்புறமா வந்து லூப்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை மல்டிபிள் டைம் வந்து ரிப்பீட் பண்ண முடியும். பட் இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் எனக்கு ஃபங்க்ஷனில் மல்டிபிள் பிளேசஸில் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நம்மளோட ஓல்டு எக்ஸாம்பிளுக்கே போவோம். நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கான சிஸ்டம் க்ரியேட் பண்ணுறோம்னா அங்கே ஸ்டூடெண்ட்டோட டோட்டல்ன்றது மல்டிபிள் பிளேசஸில் நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ ஈச் பிளேசஸ்லையும் நம்ம அந்த டோட்டலை வந்து கேல்குலேட் பண்ணுறதுக்கு பதில் நம்ம ஒரே ஒரு பிளேஸில் அந்த டோட்டல் எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணிவிட்டு அதை கேல்குலேட் பண்ண டோட்டலை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடிஞ்சிச்சுன்னா அது வந்து இன்னும் அவசரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சேம் செட் ஆஃப் கூட மல்டிபிள் பிளேஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு பதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம எந்த கோடை மல்டிபிள் பிளேசஸில் ரெக்வயர் பண்ணதோ அந்த கோடு மட்டும் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து போட்டுற போகிறோம். அந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து எந்த பிளேஸில் இருந்து வேணால் கால் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு சிம்பிளான அடிஷன் எக்ஸாம்பிள் வந்து ட்ரை பண்ணலாம். நம்மளோட பேசிக்ஸில் இருந்து இந்த ஃபுல் கோடிங் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, கண்ட்ரோல் சிக்கு பதில் கண்ட்ரோல் எக்ஸ் கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, ஃபங்க்ஷன்ஸ்னால் வந்து நான் ஒரு நியூ சி ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன், functions.c. ஸோ அதில் இந்த கோடு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம இப்போது கோல் என்னென்னா ஜஸ்ட் இந்த குளோபல் வேரியபிளை delete பண்ணிடலாம். ஓகே, நம்மளோட கோல் வந்து ரொம்ப சிம்பிள். இப்போது நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் இந்த யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறோம் இல்லையா, அது வந்து இந்த மாதிரி டைரெக்டாக ஒரு அடிஷன் நான் சம்முன்னு வந்து வேரியபிள் நேம் கொடுத்துட்டு அதில் மாடுலோ டிவிஷன் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தால் அது இட் மேக் நோ சென்ஸ். ஓகே, நான் வந்து இப்போது என்னோட கோல் என்னென்னா இந்த மாதிரி டைரெக்டாக ஒன்லைனரில் இந்த எக்ஸ்பிரஷனை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பதில் நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த வேல்யூஸை பாஸ் பண்ண போகிறேன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை வந்து எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபங்க்ஷனோட ஜென்ரலான சென்டாக்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ரிட்டர்ன் டைப் வந்து டிஃபைன் பண்ணணும். நமக்கு டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து ரிட்டர்ன் பண்ணலாம். நம்ம வந்து ஒரு வாய்டு ரிட்டர்ன், நம்ம எந்த ஒரு டேட்டாவும் ரிட்டர்ன் பண்ண போகிறதுனா நம்ம அதை வாய்டுன்னு வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ வாய்டு ஆட் ஆஃப், ஸோ printf
ஃப்ரம் ஃபங்க்ஷன்றது வந்து நான் இங்கே ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த ஒரு டேட்டா டைப்பும் வந்து ரிட்டர்ன் பண்ணலைன்னா நம்ம வாய்டுன்னு கொடுத்துக்கலாம். அதுவே ஒரு நம்பர் ரிட்டர்ன் பண்ணுறதுனா நம்ம இன்டீஜர்னு வந்து அங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். அதுவே நம்ம ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரை ரிட்டர்ன் பண்ணுறதுன்னா ஆஸ் யூஷுவல் ஃப்ளோட், கேரக்டர்னா கேரக்டர், லாங், டபுள், அது மாதிரி நம்ம என்ன டைப் ஆஃப் டேட்டான்றது டேட்டா டைப்பை இங்கே மென்ஷன் பண்ணணும். நம்ம இந்த கேஸில் எதையும் ரிட்டர்ன் பண்ண போகிறதில்ல, அதனால் நான் வாய்டுன்னு வந்து கொடுத்துக்கிறேன். ஆஃப்டர் தட் ஜஸ்ட் வந்து எனக்கு 10 டைம்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம லைட்டாக கமெண்ட் பண்ணிடலாம். ஓகே, நான் ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன், ரிட்டர்ன் ஆஃப் 0. ஓகே, இங்கே வந்து நான் ஜஸ்ட்டு இந்த ஆட்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய கோடை ஒரு 10 டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினச்சிக்கோங்க. ஜஸ்ட் அதை கால் பண்ணுறதுக்கு ஆடு டபுள் பேராந்திசிஸ் சிம்பிள் செமிகோலன், அவ்வளோதான். ஸோ நான் இந்த ப்ரோக்ராமில் எங்கெல்லாம் ஆடு டபுள் ப்ராக்கெட்ஸு செமிகோலன் கொடுத்துருக்கணும், இதை நான் எத்தனை முறை கால் பண்ணுறனோ அத்தனை டைம் இந்த பர்டிகுலர் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஜஸ்ட் நான் இங்கே வந்து ஒரு லைன் தான் ரைட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் ரியல் டைமில் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நெட்வொர்க் கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது வந்து இமேஜின் பண்ணிங்க. நீங்கள் ஒரு ப்ரௌசரை வந்து க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ரௌசரில் நீங்கள் வந்து ஒரு யூஆர்எல் ப்ரொவைட் பண்ணும்போது அந்த யூஆர்எல் ஒரு கிளைண்ட் கூட கம்யூனிகேட் பண்ணணும், கரெக்டாக? ஸோ நம்ம வந்து கிளைண்ட்டில் நம்ம வந்து ஒரு சர்வர் கூட அந்த யூஆர்எல்ல கம்யூனிகேட் பண்ணி அதில் வர்ற ரிசல்ட் தான் நம்ம அந்த ப்ரௌசரில் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ நம்ம எல்லா இடத்துலையும் வந்து இதை யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது மல்டிபிள் பிளேசஸில் நம்ம ஜஸ்ட்டு வந்து வெறும் யூஆர்எல் பாரில் மட்டும்தான் இந்த யூஆர்எல் வந்து கொடுத்தோம்னா அதை வந்து நம்ம கால் பண்ணணும்னு கிடையாது. நம்ம கூகுள் பேஜில் வந்து நம்ம விசிட் பண்ணுறோம்னா நமக்கு நிறைய சர்ச் ரிசல்ட் காமிக்கும் இல்லையா? ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணோம்னாலும் நமக்கு சேம் அந்த சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ணி நமக்கு வந்து அந்த பர்டிகுலர் பேஜ் வந்து புல் பண்ணி தரணும். அதுவே வந்து நம்மளோட அந்த பேஜில் ஏதாச்சும் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ரெக்வஸ்ட் போச்சுனாலும் சேம் திங் தான் நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ நம்ம பேசிக்லி பண்ணுறது என்னென்னா, நம்ம ஒரு ரெக்வஸ்ட்டை சர்வருக்கு சென்ட் பண்ணுறோம், சர்வர் சென்ட் பண்ணக்கூடிய டேட்டாவை நம்ம ப்ராசஸ் பண்ணி யூசருக்கு ஷோ பண்ணுறோம். நம்ம சேம் ஆக்ஷன் தான் பர்ஃபார்ம் பண்ணுறோம், ஆனால் அது மல்டிபிள் பிளேசஸில் ரெக்வயர் ஆகுது. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நமக்கு இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஜஸ்ட் வந்து நம்ம இங்கே ஒன்லைன் தான் ரைட் பண்ணியிருக்கோம், ஆனால் ரியல் டைமில் thousands of line இருக்கும். அந்த thousands of lineல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுன்றது வந்து அப்சல்யூட் நைட்மேர் மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த thousands of lines ஒரே ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம போட்டுட்டு அந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து எந்தெந்த பிளேஸில் வேணுமோ அந்தந்த பிளேஸ்லலாம் கால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்காக என்ன ஆக்ஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் வந்து பண்ணி கொடுத்துரும். ஓகே, ஸோ இந்த ஆட் ஃபங்க்ஷனை நான் ஒரு 5 டைம்ஸ் கால் பண்ணணும்னு வந்து வச்சுக்கோங்க. ஸோ நான் இந்த இதை காப்பி பண்ணிவிட்டு ஸோ இங்கே 5 டைம்ஸ் வந்து நான் ஆட் வந்து கால் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் வந்து கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னா gcc functions.c -o functions. ஸோ இதை கம்பைல் பண்ணிவிட்டு அப்படியே ஆன்லைனில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக ஸோ ஃபங்க்ஷன்ஸுன்றதை நான் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஹலோ ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் வந்துருக்கு. ஆஸ் யூஸ்வல் அகெயின் வந்து மறந்துட்டேன். நான் மோஸ்ட்லி வந்து சி லாங்குவேஜில் ஒர்க் பண்ண மாட்டேன். என்னோடய ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டீஸ்னால் பைத்தன் தான். பட் தட்ஸ் ஓகே, நியூ திங்ஸை ட்ரை பண்ணுவோமே. ஓகே, நமக்கு வந்து ஹலோ ஃப்ரம் ஃபங்க்ஷன் வந்து 5 டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. பட் நம்ம இந்த மாதிரி ஜஸ்ட் வந்து ஒரு ஒன்லைனர் மட்டும் இல்லை, நம்ம எவ்வளோ காம்ப்ளெக்ஸான கோட் வேணால் ரைட் பண்ணிக்கலாம். தென் இந்த ஃபங்க்ஷனில் இருக்கும் அதர் ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணி நம்மளால் ஆப்ரேஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். தட்ஸ் இட். அந்த அனதர் இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் ரைட் பண்ணுறீங்கன்னா எய்தர் நீங்கள் அந்த ஃபங்க்ஷனை உங்களோட மெயின் ஃபங்க்ஷனுக்கு அபவ் ரைட் பண்ணணும், அதை நீங்கள் வந்து உங்களோட மெயின் ஃபங்க்ஷனுக்கு பிலோ ரைட் பண்ணுறதுனா உங்களோட மெயின் ஃபங்க்ஷனுக்கு மேலே உங்களோட இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு ப்ரோட்டோடைப் வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ உங்களோட ஃபங்க்ஷன் பேசிக்கலி வந்து என்ன பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி, என்ன டேட்டா டைப்பை அதை ரிட்டர்ன் பண்ண போகுது, அந்த எத்தனை ஆர்குமெண்ட்டை அது இன்புட்டாக கெட் பண்ண போகுது. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் டிஃபைன் பண்ணணும். நம்ம வந்து இங்கே வாய்டுன்ற ஒரு டேட்டா டைப் தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். வாய்ட் மீன்ஸ் நத்திங், எந்த ஒரு டேட்டாவும் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறது இல்லை. வாய்ட் ஆஃப் ஆட் பிரேஸ் ப்ராக்கெட்ஸ் அண்ட் செமிகோலன். ஸோ இதுதான் நம்ம ப்ரோட்டோடைப்னு வந்து சொல்லுவோம். ஸோ பேசிக்லி வந்து நம்ம
என்ன வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அண்ட் தென் நம்மளோட ஃபங்க்ஷன் நேம், அதுக்கடுத்து நம்ம ஏதாச்சும் ஒரு ஆர்குமெண்ட் கெட் பண்ணுறோம், அந்த ஆர்குமெண்ட் லிஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ எய்தர் நம்ம டேரெக்டாக நம்மளோட ஹோல் ஃபங்க்ஷனை நம்ம மெயின் ஃபங்க்ஷனுக்கு மேலே ரைட் பண்ணலாம், பட் அது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஏன்னா ஆஃபன் வந்து நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் மல்டிபிள் லைன்ஸ் வந்து இருக்கும், அது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக போயிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ண தேவையில்லைன்னா நீங்கள் வந்து உங்களோட ஃபங்க்ஷனை எங்கே வேணால் நீங்கள் கோட் ரைட் பண்ணிக்கலாம். பட் உங்களோட மெயின் ஃபங்க்ஷனுக்கு அபவ் உங்களோட இம்போர்ட்டுக்கு கீழே, இம்போர்ட் இல்லை இன்க்ளூடுக்கு கீழே நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரோட்டோடைப் மட்டும் டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா போதும். ப்ரோட்டோடைப் ஆசம். பட் இது வரைக்கும் வந்து நம்ம ஜஸ்ட்டு வெறும் வந்து ப்ரீ டிஃபைன்டாக இதில் இருக்கக்கூடிய ஒரு கோடு தான் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். பட் ஃபங்க்ஷன்றது நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணணும்னா அதோட ஸ்கேலபிலிட்டின்றது ரொம்ப முக்கியம். நான் 2 நம்பர் ஆட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறேன்னா அது எந்த 2 நம்பரை வேணாலும் ஆட் பண்ண முடியும். ஜஸ்ட் வந்து 10+10 மட்டும் தான் ஆட் பண்ண முடியும்னா அது ஒரு குட் கோட் கிடையாது. ஸோ அப்போ வந்து நான் என்னோட ஃபங்க்ஷனும் அதே போல் ஸ்கேலபிளாக தான் ரைட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் வந்து ஆட் பண்ணுறதுக்காகனா நான் இங்கே வந்து 2 நம்பர்ஸ் வந்து டிஃபைன் பண்ணிவிட்டு int a, bன்னு வந்து 2 நம்பர் டிஃபைன் பண்ணிட்டு இதை மட்டும் ஆட் பண்ணுறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணேன்னா அது வந்து ஒரு யூஸ்லெஸ்ஸான கோட். ஸோ நான் வந்து அதை மோர் யூஸ்ஃபுல்லாக மாற்றணும்னா நான் சம் இன்புட்டை இந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணணும், அந்த இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணலாம்னா நம்ம ஆர்குமெண்ட் மூலமாக பண்ணலாம். ஸோ ஆர்குமெண்ட்ன்றது நம்ம என்ன டேட்டா டைப் நான் வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும், அந்த அதுக்கு ஒரு வேரியபிள் நேம் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணணும். இன்டீஜர் நான் வந்து நான் இங்கே ப்ரொவைட் பண்ணுறேன். அந்த இன்ட் ஏ அடுத்து அனதர் இன்டீஜர் பின்னு வந்து நான் 2 இன்டீஜரை இங்கே கெட் பண்ணியிருக்கேன். நம்ம டாப்பில் வந்து இது எல்லாமே எரர் வரும், ஏன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து 2 இன்புட் எக்ஸ்பெக்ட் பண்ணுது, பட் நம்ம வந்து அந்த 2 இன்புட் இங்கே பாஸ் பண்ணல. ஓகே, நம்ம 2 இன்புட்டை இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு இன் ரிட்டர்ன் ஒரு இன்டீஜரை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ வாய்டுன்ற டேட்டா டைப்புக்கு பதில் நம்ம இன்ட்ன்ற டேட்டா டைப்பை இங்கே ஸ்பெசிஃபை பண்ணி ஆகணும். அதுக்கடுத்து நம்ம இங்கே டாப்லேயும் வந்து இந்த ப்ரோட்டோடைப் எரர் வரும், ஏன்னா நம்ம வாய்ட் அப்படின்னு வந்து டிஃபைன் பண்ணி இருக்கிறதுனால இதை காப்பி பண்ணி இந்த ப்ரோட்டோடைப்பை சேஞ்ச் பண்ணிடலாம். ஆசம். ஸோ பேசிக்காக வந்து நம்ம இங்கே வந்து ஒரு 2 நம்பர்ஸை இன்புட்டை கெட் பண்ணக்கூடிய அந்த ஒரு நம்பரை அவுட்புட்டை வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் வந்து அதுக்கான ப்ரோட்டோடைப்பை ரைட் பண்ணியிருக்கோம். பட் நம்ம இன்னும் ஆக்சுவலி இங்கே எந்த ஒரு கோடுமே ரைட் பண்ணல. ஸோ இப்போ நம்ம 2த்தையும் வந்து இங்கே பர்ஃபார்ம் பண்ண வேண்டியது என்னென்னா 2 நம்பரையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆட் பண்ண ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் a + b, தட்ஸ் இட். ஸோ நம்ம இது எல்லாத்தையும் அன்கமெண்ட் பண்ணிக்கலாம். திரும்ப அன்கமெண்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே நம்ம சம் வந்து டைரெக்டாக இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு பதில் நம்ம இந்த ஆட்ன்ற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணலாம். ஆட் ஆஃப் a, b. ஸோ பேசிக்லி வந்து நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ஆட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்கு யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ண 2 வேல்யூஸ் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 வேல்யூஸ் பாஸ் பண்ணோம்னா இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் அது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி நமக்கு ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூவை நான் வந்து சம்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அந்த சம்மில் ஸ்டோர் பண்ண வேல்யூவை நான் திரும்ப இங்கே பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கம்பைல் பண்ணிட்டு first value 12 and then second value 34. So நமக்கு வந்து 12 plus 34 equal to 46 னு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து சம்மேஷன் எப்படி ஒர்க் ஆச்சு அதே போல தான் ஒர்க் ஆகுது. பட் இப்போ வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபங்க்ஷன்ல இருந்து ஆட் பண்ணதுனால நமக்கு இது மச் மோர் ஸ்கேலபிளான ஒரு கோடாக இருக்கும். நம்ம வந்து இங்கே சம்மேஷன் மட்டும் தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். பட் நீங்கள் ரியல் டைமில் இதை வந்து திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட பர்பஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ தட்ஸ் இட். ஸோ ஃபங்க்ஷன்ஸில் நீங்கள் இது மாதிரி எந்த ஆப்ரேஷன் வேணால் பர்ஃபார்ம் பண்ணலாம். ஹலோ கைஸ், திஸ் இஸ் HK. அந்த ஆடியோ வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எடிட்டிங் அப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் நினச்சதை விட இந்த டுட்டோரியல் வந்து ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு. அதனால் நான் வந்து இதை மல்டிபிள் பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்ட் 1. நம்ம பார்ட் 2ல் வந்து ஸ்விட்ச் கேஸ், அதுக்கடுத்து வந்து வைல் லூப், டூ வைல் லூப் ப்ளஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இன்னும் நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Have a great time.